Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Kujantam Rama Rameti Madhuram Madhuraksharam Aruhya Kavita Shakam Vande Valmiki Kokilam Yatra Yatra Raghunatha Kirtanam Tatra Tatra Kritamastakāñjalim Bashpavari Paripurnalochanam Marutim Namata Rakshasantakam Manojavam Marutatulya Vegam Jitendriyam Buddhimatam Varishtham Vatatmajam Vanarayutha Mukyam Shri Ramadutam Shirasanamami Vaidehi Sahitam Suradrumatale Haime Mahamandape Madhye Pushpakamasane Manimaye Virasane Susthitam Agre Vachayati Prabhanjana Sute Tattvam Munibhyaf Param Vyakhyantam Bharatadibhih Parivrutam Ramam Bhaje Shyamalam Bhagavan Kaikeyi Keta இரண்டு வரன்களின் காரணமாக பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் வனவாசமாக கிளம்பினார் என்று பார்த்தோம். ராமர், லக்ஷ்மணர், சீதை மூவரும் சித்திரகூடத்தை அடைந்து அங்கு இருக்க தசரதரின் உயிர் பிரிய பரதன் அடுத்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ள விருப்பப்படாதவனாய் மந்திரிமார்கள், தாயார்கள், அயோத்தி ஜனங்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு சித்திரகூடம் வந்து ராமரை பிரார்த்திக்க, ஆனால் ராமர் சத்தியம்தான் முக்கியம், தந்தையினுடைய வாக்கை காப்பாற்றுவது என்பது எப்படி தனக்கு கடமையோ அதேபோல் பரதனுக்கு 14 வருடங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்வதுதான் அவன் செய்ய வேண்டியது, அவனுடைய தர்மம் அது என்று சொல்லி ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்க, ராமரினுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அந்த பாதுகைகளையே பட்டாபிஷேகம் செய்வித்து, ராம பாதுகைகள் அரசன் தான் அந்த பாதுகைகளுக்கு ஒரு சேவகனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டு இருக்கான் என்பதோடு நம்ம நேற்றைக்கு பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்றைக்கு மேலே உள்ள சரித்திரம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ராமோ ததர்ஷ துர்தர்ஷம் தாபசாஸ்ரம மண்டலம். சித்திரகூடத்தில் இருந்த ராமர் இப்பொழுது மேல தண்டகாரண்யத்திற்குள் பிரவேசிக்கிறார். தண்டகாரண்யம் என்பது மிகவும் அடர்ந்த வனப்பிரதேசம், அடர்ந்த காடு. இவ்வளவு காலம் அவ்வளவு அடர்ந்த காட்டுக்குள்ள ராமர் போகலை. சித்திரகூட்டம்ங்கிறது ரொம்ப ரம்யமாக இருந்தது அப்படின்னுட்டு பார்த்தோம். என்னன்னா ராமருக்கு தெரியும் பரதன் விஷயத்தை கேள்விப்பட்டு மனசு தாங்க மாட்டான், தன்னை தேடி நிச்சயம் வருவான், தன்னை மீண்டும் அழைத்து போகணுங்கிறதுக்கு முயற்சி செய்வான்னு ராமருக்கு தெரியும். தண்டகாரண்யம்னு அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டா பரதனால் தன்னை தேடி வர முடியாது. அதனால் அதற்காகவே சித்திரகூட்டத்தில் இருக்கார். இப்பொழுது பரதன் வந்து சென்ற பிறகு தண்டகாரண்யம் என்ற அந்த காட்டு பிரதேசத்திற்குள் ராமர், லக்ஷ்மணர், சீதை மூவரும் நுழைந்தனர். மகாரண்யம் பெரிய காடு,
தண்டகாரண்யம் ஆத்மவானு, தன்னுடைய இந்திரியங்களை அடக்கியவர். அவர்களால் மட்டும்தான் அந்த காட்டு பகுதியில் வாழ முடியுமா? அப்பேற்பட்ட பயங்கரமான காடு. சுகபோகங்களில் ஒரு ஈடுபாடு உள்ளவர்களால் அந்த காட்டு பகுதியிலெல்லாம் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட தன் வசத்தில் தன்னுடைய இந்திரியங்களை கொண்ட அந்த ராமர் நுழைந்தார். தாபசாசிரம மண்டலம், தபசிற்கு என்றே இருக்கக்கூடிய அந்த பிரதேசம், அதற்குள்ள நுழையிறார். தபஸ்வியாக இருக்கணும்னு தானே கைகேயி சொல்லி இருக்கா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு தானே அவருக்கு நியமம். அந்த வனப்பகுதிக்குள் பிரவேசிக்க அங்கு மகரிஷிகள் எல்லோரும் இருக்கா. அந்த மகரிஷிகள் எல்லோரும் ராமரை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள், அவ்வளவு ஆச்சரியப்படுகிறார்கள். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷுர்விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹ. ராமரினுடைய அந்த அழகை பார்த்து ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம், அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு லக்ஷ்மீகரமாக இருக்கு அப்படின்னுட்டு சொல்லுவோம் இல்லையா. அழகு அப்படிங்கிறது ஒன்று, ஒரு சில இடங்களை பார்த்தாலே ஒரு லக்ஷ்மீகரமாக இருக்கும். அப்படி ராமரை பார்த்தாலே ஒரு மங்களகரமாக, அப்படி ஒரு லக்ஷ்மீகரமாக இருக்காம். சௌகுமாரியம், அவ்வளவு ஒரு மென்மையான ஒரு திருமேனி கொண்டவராக இருக்கார். எப்பேற்பட்ட வீரர், விஷாலமான வட்சஸ்தலம், தீர்க்கமான பாகு, அப்பேற்பட்ட வீரன். எதிரிகள் கூட ராமர்கிட்ட தான் தோற்கணும்னு நினைப்பான்னுட்டு சொல்லக்கூடிய அளவு அப்பேற்பட்ட ஒரு வீரன். ஆனால் சுகுமாரமான திருமேனின்னு வால்மீகி சொல்றார். அப்படி இருக்காம் அவரினுடைய அந்த திருமேனி. சுவேஷதாம், அவ்வளவு ஒரு அழகான ஒரு அலங்காரத்தோடு இருக்கார். இது என்னது? ஜடாபாரம் தரித்து மர உரி தரித்து வந்திருக்கக்கூடிய ராமர் என்ன பட்டு பீதாம்பரம் கட்டி ஆபரணங்கள் எல்லாம் தரித்து கொண்டு அப்படியே சுருள் சுருளான கேசங்கள்ல சுகந்த தைலங்கள் தரித்து அப்படியா வந்திருக்கார்? இல்லை, எந்த அலங்காரமும் இல்லாமல் இருக்கிற கேசத்தையும் ஜட தரிச்சுன்னு வந்திருக்கார். அவரை போய் சுவேஷதாம், அவ்வளவு அழகா அப்படி ஒரு அலங்காரமா இருக்காருன்னு சொல்லியிருக்கேன்னா ரிஷிகளுக்கு அப்படி இருக்கான். அவர்கள் ரிஷிகள், அவர்கள் தபஸ்விகள், அவர்களுக்கு ஏற்ற அலங்காரம், அவர்களுக்கு இந்த மர உரி தரித்து ஜடாபாரம் தரித்து இருக்கக்கூடிய இந்த வேஷம்தான் எவ்வளவு கச்சிதமா ராமருக்கு பொருந்துறது. என்ன அழகு, என்ன அழகுன்னு அதை பார்த்து அப்படியே சொக்கி போயிடுறாளாம். தத்ருஷுஹு விஸ்மிதாகாராக, அப்படியே ஆச்சரியமா பார்க்கறாளாம். மற்றொன்று என்ன, ஏன் அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்கிறார்களேன்னா, திவ்ய ஞானோபபன்னாக தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா. ரிஷிகள்னா சாதாரண ரிஷிகள் இல்லை, திவ்ய ஞானோபபன்னாக, திவ்யமான ஞானம் உள்ளவர்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ராமர் என்பது சாக்ஷாத் அந்த பரம்பொருள் என்பது தெரிந்தவர்கள். அதனால் எந்த ஒரு காட்டில் யாரை குறித்து தபஸ் புரிந்து கொண்டு இருக்கார்களோ, எந்த ஒரு பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கணும் என்பதற்காக இந்திரியங்களை அடக்கி எல்லா விதமான சௌக்கியங்களையும் துறந்து அப்படி தபஸ் புரிந்து கொண்டு இருக்கார்களோ, சாக்ஷாத் அந்த பிரம்மஸ்வரூபம் அவர்களை தேடி ஒரு ரூபம் தரித்து வந்து எழுத்தாப்புல நிற்கிறதுன்னா அவர்களால் அதை நம்ப முடியலை. ஒரு தபஸ் புரிந்து சாட்சாத்காரம் என்பது ஒரு க்ஷணத்துக்கு சாட்சாத்காரம் ஏற்படலாம், ஒரு சில நிமிடங்கள் சாட்சாத்காரம் ஏற்படலாம். இதுவோ இந்த வனத்தில் இவர்களோடு ஒருவனாக வாழ்வதற்குன்னு அதே பிரம்மஸ்வரூபம் இப்போ வந்துடுத்து. தத்ருஷுஹு விஸ்மிதாகாராக, ஆச்சரியப்பட்டு பார்க்கறா. இப்படி ஒரு பாக்கியமா நமக்கு, இப்படி ஒரு பாக்கியமா, இப்படி நம்மளை தேடி இப்படி வந்தாரே, அந்த பிரம்மம் நம்மளை தேடி இப்படி வந்ததே என்று ஆச்சரியமாக அப்படி அந்த மகர்ஷிகள் எல்லாம் பார்க்க ராமரை அப்படி வரவேற்கிறா, ஆசையா வரவேற்கிறா. ஒரு சில ரிஷிகள் பழங்கள் எல்லாம் கொண்டு ராமருக்கு சமர்ப்பணம் பண்றா, புஷ்பங்கள் கொண்டு சில மகரிஷிகள் சமர்ப்பணம் பண்றா.
சில மகரிஷிகள் ஆசிரமமே உங்களுக்குத்தான்னு வந்து சொல்கிறாளா, நீங்கள் எங்கள் ஆசிரமத்தில் தான் தங்கி இருக்கணும். வேறு சில மகரிஷிகள் நாங்கள் ஆசிரமத்தை காலி பண்ணிட்டு போயிடுறோம், நீங்கள் வந்து எங்கள் ஆசிரமத்தில் தங்கி இருக்கணும். இப்படி ரிஷிகள் எல்லோரும் வந்து ஆசையாக ராமரை வரவேற்கிறார்கள். மூலம் புஷ்பம் பலம் சர்வம் ஆசிரமஞ்ச மகாத்மனஹ நிவேதயித்வா தர்மஜ்ஞாஹ தேது பிராஞ்சலயோ ப்ருவன். மேல ராமரை வணங்கி ராமர்கிட்ட சொல்றா. ராமர் சின்ன பையன், 24 வயசு கிட்டத்தட்ட ஆகிறது. அந்த ஒரு மகரிஷிகள் எல்லாம் வயசானவா, எப்பேற்பட்ட தபஸ்விகள், வயதில் பெரியவர்கள், ஸ்தானத்தில் பெரியவர்கள். ஆனாலும் ராமரை பிராஞ்சலையோ ப்ருவன்னு கைகுவித்து ராமரை அஞ்சலி செய்து, அதுவும் பிராஞ்சலையோ பிரகிருஷ்டமா சிரசு மேல் கை குவித்து அஞ்சலி செய்து சொல்றாளாம். பகவானை மட்டும்தான் சிரசு மேல கை குவித்து அஞ்சலி செய்யலாம். அப்படி அஞ்சலி செய்து அந்த ராமரினிடத்தில் சொல்கிறார்கள். ன்யஸ்ததண்டா வயம் ராஜன் ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக ரக்ஷிதவ்யாஸ்த்வயா சஸ்வத் கர்ப்பபூதாஸ்தபோதனாக. ன்யஸ்ததண்டா வயம் ராஜன் ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக. ன்யஸ்ததண்டா, பிறரை தண்டிக்கணும், பிறரை சிக்ஷிக்கணும் என்ற ஒரு தர்மத்தை நாங்கள் விட்டவர்கள். ஜிதக்ரோதாக, கோபத்தை ஜெயித்தவர்கள். ஜிதேந்திரியாக, இந்திரியங்களை ஜெயித்தவர்கள். அதனால யாரையும் எதிர்த்து யாரையும் தண்டிப்பது அப்படிங்கிறது நாங்கள் செய்யறதில்லை. எங்கள் தபஸுக்கு அது பங்கம். காமம் குரோதம் என்பதெல்லாம் தபஸை அழிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நாங்கள் இப்போ யாரிடத்திலும் கோபப்பட முடியாது. ராட்சசர்களினுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பிரதேசங்களில். அவர்களை நினச்சா இந்த மகரிஷிகளே அவர்களை வந்து அவர்களினுடைய தபோ வலிமையினால் ஒன்றுமே இல்லைன்னு பண்ணிடலாம். ஆனாலும் நாங்கள் கோபத்தை இப்போ காட்டினா தபஸ் வீணாக போயிடும். எதற்காக தவம் புரிகிறோமோ அந்த ஒரு பலனை அடையாமல் அந்த தபஸ் வீண் போயிடும். அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை செய்யாமல் இருக்கோம். ரக்ஷிதவ்யா த்வயா, நீங்கள் தான் எங்களை இப்போ ரட்சிக்கணும். கர்ப்பபூதா ஸ்தபோதனாக, அதுவும் எப்படி ரட்சிக்கணும்? கர்ப்பத்தில் ஒரு சிசு இருக்கு, அந்த குழந்தையை ஒரு தாய் எப்படி ரட்சிப்பாளோ அதை போன்று எங்களை நீ ரட்சிக்க வேண்டும். அந்த குழந்தைக்காகவே தான் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்காக ரொம்ப காரம் சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்காதேன்னு காரம் இல்லாத உணவாக சாப்பிட்றா. படுத்துக்கிறது கூட எப்படி திரும்பி படுத்துக்கணும், எப்படி படுத்துக்கணும், எப்படி நடக்கணும், என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும் என்று அந்த கர்ப்பவதியாக இருக்கிற அந்த காலத்தில் பூரா அப்படி அந்த குழந்தையினுடைய நலனையே தன்னுடைய நலனாக கருதி ஒரு கர்ப்பவதியான ஸ்திரீ எப்படி இருக்காளோ அப்படி நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும். மற்றொன்று, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை எங்கேயாவது அம்மா கிட்ட கேட்கறதா, அம்மா நீ தான் எப்படியாவது என்ன நன்னா பார்த்துக்கணும், வயிற்றுக்குள்ளே நான் இருக்கேன், ஏதாவது எனக்கு அனுகூலம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் நீ பண்ணிடாத, பார்த்துமா எனக்கு ஏதாவது ஆயிட போகிறது, மெதுவாக நட, எனக்கு ஏதாவது ஆயிட போகிறது, இதை சாப்பிடாத, குழந்தை ஏதாவது சொல்கிறதா, அது பாட்டுக்கு இருக்குது வயத்தில், அது கேட்கறது கிடையாது. என்ன நீ பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னு அந்த தாயே பார்த்து 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 அந்த குழந்தைய பார்த்துக்கிறா. அந்த மாதிரி நீயே எங்களை ரட்சிக்க கூடியவன், நாங்கள் கேட்கணுங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது. ஆனாலும் உன்னிடத்தில் வந்து இப்படி விண்ணப்பம் பண்ணுறோம் அப்படின்னா உன்னிடத்துல வந்து சரணம்னு சொல்றதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? பகவான் எப்படியும் நம்மளை பார்த்துப்பான். சக்ருதேவ பிரபன்னாய அப்படின்னுட்டு பின்னாடி ராமர் சொல்ல போறார். ஒரு தடவை சரணம்னு பகவானை சரணம் அடைஞ்சிட்டா திரும்ப திரும்ப ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுதும் பகவான் கிட்ட போய் நீதான் எனக்கு கதி, நீதான் என்னை காப்பாற்றணும், நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு சொல்ல வேண்டியது கிடையாது. அவரே பார்த்துப்பார், அவருக்கே தெரியும். ஆனாலும்
ஏன் நம்ம வந்து எப்போ பாரு பகவான் கிட்ட பிரபோ நீதான் எனக்கு எல்லாம், நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு சொல்கிறோம், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணுறோம், பஜனைகள் செய்கிறோம், திரும்ப திரும்ப கோவிலுக்கு போய் அவன் சந்நிதியில் போய் நிற்கிறோம். எதுக்கு செய்கிறோன்னா அதில் ஒரு சந்தோஷம் இல்லையா, மனசுக்கு ஒரு நன்னா இருக்குது. ஒரு கோவிலில் போய் பகவான் சந்நிதியில் பிரபோ நீதான் எனக்கு எல்லாம், நீதான் என்னை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டாலே நமக்கு மனசு ஒரு ஆறுதல் அடையிறது, ஒரு அமைதி பெறுறது. இப்போ இந்த மகரிஷிகளுக்கும் தேடி நேரில் வந்துட்டேன். அவர் வந்து அநாமமாய் அரூபமாய் அப்படின்னுட்டு இருக்கார் அப்படின்னா அது வேற விஷயம். தேடி நீ ரூபம் தரித்து எழுத்தாப்புல வந்து எங்க முன்னாடி நிற்கும் பொழுது நாங்கள் உன்னிடத்துல 4 வார்த்தை இப்படி சொல்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கே, எங்க பாக்கியம். ராமா நீதான் எங்களுக்கு கதி, எங்களை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே. அதனால இப்ப சொல்றோம், இல்ல கேட்காமலே நீ எங்களை காப்பாற்றுவேன்னு எங்களுக்கு தெரியும். ரக்ஷிதவ்யா துவயா சஸ்வத், இல்ல இப்ப இங்க வந்திருக்க நாங்க வந்து உன்னிடத்துல விண்ணப்பம் பண்றோங்கிறதுனாலதான் நீ எங்களை காப்பாற்ற போறன்னு அர்த்தமா? இல்லை, என்றைக்குமே சஸ்வத்து, எப்பொழுதுமே நீதான் எங்களை ரட்சித்து கொண்டு இருக்க. உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை. ரிஷிகளை ரட்சிக்கிறார், பக்தர்களை ரட்சிக்கிறார்னு இல்லை, எல்லாரையுமே பகவான் தான் எப்பொழுதும் ரட்சிச்சுன்னு இருக்கார். உள்ள போடுற சோறு போய் ஜீரணமாகிறது இல்லையா, எதையோ உள்ள போடுறோம், உள்ள போட்டா அந்த சாப்பாடு போய் ஜீரணமாகிறது. பார்க்கறதுக்குன்னு கண்ணை கொடுத்துருக்கான், கேட்கறதுக்குன்னு காதை கொடுத்துருக்கான், பேசுறதுக்குன்னு நாக்கை கொடுத்துருக்கான், எல்லாம் அவன் தானே கொடுத்துருக்கான். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம இவ்வளவு சுகங்களை அனுபவிக்க முடியுமா? எல்லாத்தையும் கொடுத்து போய் அனுபவி, லோக சௌக்கியங்களை எல்லாம் அனுபவி. அது போருங்கிற எண்ணம் வந்தா அதற்கு மேல என்கிட்ட வரணும்னு நினைச்சு என்கிட்ட வா. லௌகீகமோ பாரமார்த்திகமோ 2 பாதையையும் காட்டி அதற்கு வேணுங்கிற அவ்வளவு சௌக்கியத்தையும் நமக்கு கொடுத்து அவன் தானே அனுப்பியிருக்கான். காற்று வீசிண்டே இருக்கே, ஒரு க்ஷணமாவது நம்ம நினைக்கிறோமா மூச்சு விடுறேனா தெரியலையே, மூச்சு விடுறேனா தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? மூச்சு பாட்டு அது பாட்டு உள்ள வெளியில போயின்னு இருக்கு. அந்த மூச்சு விடுறதுக்கான காற்று வந்து இருக்கு. நமக்கு தண்ணீர்னுட்டு தாமிரபரணி அழகா ஓடுறா, அங்கங்க ஆறுகளை படைத்து அருவிகளை படைத்து, ஆறுகளெல்லாம் போய் கலக்கிறதுக்குன்னு கடல்னு ஒன்றை படைத்து, பூமி ஒரு நாளாவது பொளந்து விட்டுடுறதா அங்கங்க பார்க்கிறோம். எர்த்குவேக் வந்துடுத்து அப்படின்னு. எப்பொழுதுமே பூமி வந்து அப்படி வெடிச்சிருமோன்னா நம்மளால இப்படி சுகமா நடக்கிறதா? பெரிய பெரிய ஃப்ளாட்டை கட்டி அவ்வளவு கார்கள் எவ்வளவு அந்த பூமி தாங்கி கொண்டு இருக்காள். இப்ப இவ்வளவையும் கொடுத்து எப்பொழுதுமே எல்லோரையுமே யாரு ரட்சித்து கொண்டு இருக்கான்னா அவன் தான் ரட்சித்து கொண்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது பிரத்யேகமாக முதல் நாளே பார்த்தோமே, ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, உலகம் பூரா அவன்தான் ரட்சிக்கிறான் என்றாலும் தன் ஜனங்களை பிரத்யேகமா ரட்சிக்கிறான். அப்படி மகர்ஷிகள்னா பிரத்யேகமா ராமரினுடைய ஜனங்கள் இல்லையா? அதனால சாஸ்வதமா எப்பொழுதுமே நீதான் எங்களை வந்து ரட்சிக்கிறன்னு எங்களுக்கு வந்து நன்னா தெரியறது. மேல ஒரு கேள்வி, இப்போ ராமர் அவரே எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றும் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து 14 வருடங்கள் இப்போ வனவாசமா இங்க வந்து இருக்கார். வெறும் மர உரி கட்டிண்டு தன் சொத்தையே தான் இழந்துட்டு வந்து நிற்கிற ஒருத்தன்கிட்ட போய் நீதான் எங்களை காப்பாற்றணும்னு இந்த ரிஷிகள்லாம் கேட்கிறாரே, அவரை காப்பாத்திக்கவே அவருக்கு தெரியலையே, இப்படி வந்து ஏன் கேட்கிறா அப்படின்னா, அப்படி இல்லையா, நகரஸ்தோவா வனஸ்தோவா துவம்னோ ராஜா ஜனேஸ்வரகா. மகரிஷிகள் எல்லாம் சொல்றா, நகரத்துல இருந்தாலும் சரி, நீ அயோத்தியில சக்கரவர்த்தி திருமகனாக அயோத்திக்கு அரசனாக இருந்தாலும் சரி, இல்லை இப்படி காட்டுல வந்து மர உரி தரித்து காட்டில் வந்து வனவாசமாக இருந்தாலும் சரி, துவம்னோ ராஜா ஜனேஸ்வரகா, நீதான் எங்களுக்கு அரசன். எங்க இருந்தாலும் என்றும் எங்களுக்கு அரசன் நீதான், எங்களுக்கு ஈஸ்வரன் நீதான். நீதான் எங்களை நியமனம் பண்ற, நீதான் எங்களை ரட்சிக்கிற, உனக்கு கீழ்தான் நாங்க எல்லோரும் இருக்கோம். அதனால எங்களை நீ காப்பாற்ற வேண்டியது. மற்றொன்று, ராட்சசர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னுட்டு ஒண்ணு பின்னாடி வந்து இன்னும் சில ரிஷிகள் எல்லாம் கேட்க போறா. அந்த அர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று. மற்றொன்று,
ராமரினிடத்துல அவர்கள் எங்களை ரட்சிக்கணும்னா எதற்காக இங்கு இப்படி தபஸ் செய்து கொண்டு இருக்கோமோ அந்த பலனை நாங்கள் அடைய வேண்டும், எங்களுக்கு ஞானம் கைகூடணும், எங்களுக்கு மோட்சம் கைகூடணும், நீதான் ரட்சிக்கணும் என்று அந்த ஒரு பிரார்த்தனையை வைக்கிறான். ஞஸ்த தண்டா வயம் ராஜன்னு ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக, இந்திரியங்களை எல்லாம் அடக்கியவர்களாக இருக்கோம், கோபத்தை நாங்கள் அடக்கிட்டோம், யாருக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் நாங்கள் கெடுதல் அப்படின்னுட்டு எதுவும் செய்யறது கிடையாது, எங்களுக்குன்னு பிறர் ஏதாவது கெடுதல் பண்ணினா கூட அதை பொறுமையோட சகிச்சுக்கிறோமே தவிர அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது கிடையாது. அதனால நீ எங்களை ரட்சிக்கணும், எங்களுக்கு அந்த மோட்சத்தை தந்து அருள வேண்டும், அந்த ஞானம் எங்களுக்கு கைகூடணும், அதற்கு உரிய நியமங்களை எல்லாம் நாங்கள் சரியா செஞ்சுட்டு இருக்கோம் பிரபோ என்று அந்த பிரார்த்தனை செய்தார்கள் என்றும் ஒரு அர்த்தம். மேல அங்கு அந்த காட்டுல அங்கு ராமர் இருந்துருக்கார். ஒரு சரபங்கரினுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். இந்த 14 வருடங்கள்ல ஒரு சில மகர்ஷிகளினுடைய ஆசிரமத்தில் ஒரு நாள், சில மகர்ஷிகளின் ஆசிரமத்தில் ஒரு மாதம், சில மகர்ஷிகளினுடைய ஆசிரமத்தில் ஒரு வருஷம், இப்படி பல்வேறு மகர்ஷிகள் ஆசிரமத்தில் தான் ராமர் தங்கிண்டே இருக்கார். கடைசியில தான் பஞ்சவட்டிக்கு போகிறார். கடைசி அந்த வனவாசம் முடிய போகிற சமயத்தில் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தனியாக ஆசிரமத்தில் போய் இருக்கார். என்னன்னா ராவணன் வரணும், வந்து சீதையை அபகரிச்சுட்டு போகணும், இவ்வளவு மகரிஷிகளோட எல்லாரோடையும் இருந்தால் அதற்கு அனுகூலமாக இருக்காதுன்னு அவதார காரியத்தை முடிக்கிறதுக்காக கடைசியில் அந்த பஞ்சவட்டியில் போய் தனக்கு என்று ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிறாரே தவிர அது வரைக்கும் வருட கணக்காக இந்த மகரிஷிகள் எல்லார் ஆசிரமத்திலையும் தான் ராமர் தங்கி இருக்கார். சரபங்கரினுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். போனால் தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு அழகான தங்கமயமான ஒரு ரதம் ஒன்று இருக்கு. பக்கத்தில் ஒருவன் அப்படியே அந்தரத்தில் நின்று கொண்டு இருக்கானாம். பூமியில் நிற்காமல் அப்படியே அந்தரத்தில் காற்றில் நின்று கொண்டு இருக்கான். ராமர் பார்க்கிறார், தேவேந்திரன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சரபங்கரினுடைய ஆசிரமத்துக்கு, அதனால் நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கோ, நான் போய் என்ன விஷயம்னு பார்த்துட்டு வரேன் என்று லக்ஷ்மணரையும் சீதையையும் அங்கே இருக்க சொல்லிட்டு இவர் போகிறார். போனால் அங்கு தேவேந்திரன் ராமர் வரதை பார்க்கறான். உடனே மறைஞ்சிடுறான். அவனுக்கு என்னன்னா, இப்போ ராமரை நம்ம பார்க்க வேண்டி வந்தால் என்னன்னு அவதாரம் அப்படின்னுட்டு பகவான்னு வணங்கி சேவிக்கணும். ஏன்னா தேவனா வந்திருக்கான். அப்படி பண்ணிட்டா அவதார ரகசியம் வெளிப்பட்டுடும். அவதார ராமாயணம் பூரா ராமர் தன்னை வந்து பகவான்னு காட்டிக்கவே இல்லை. பின்னாடி அக்னி பிரவேசத்துக்கு அப்புறம் கூட பிரம்மதேவன் தேவர்கள் எல்லாம் வரா, இப்படி போய் பண்றேளே, இப்படி 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 ஒரு பயங்கரம் செய்யணுமான்னு. அப்போ கூட என்ன சொல்றேள், ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் தசரதன் புள்ள, நீங்கள்லாம் யாரு வந்து என்ன சொல்லின்னு இருக்கேள், எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறார். ராமாயணம் பூரா அவதாரம்னு அவர் காட்டிக்கவே இல்லை. கிருஷ்ணனோ பிறந்ததுலேருந்து தன்னை அவதாரம்னு காட்டின்றவன் கிருஷ்ணன். பிறக்கும் பொழுதே அப்படி சதுர்புஜத்தோட அப்படி அவன் வந்து பிறந்ததா இருக்கட்டும், இல்லை கை விலங்கு விடுறது, கால் விலங்கு விடுறது, யமுனை அப்படியே வழி விடுறா, அப்போலேருந்து ஒவ்வொன்றும் கிருஷ்ணாவதாரத்தில் நான் பகவான் நான் பகவான் நான் பகவான்னு கூவி கூவி விற்றான் பாவம். ராமரோ கம்பீரமாக தன்னுடைய அவதாரம் பூரா தான் பகவான்கிறதையே காட்டிக்கல. அதனால தேவேந்திரன் நினைக்கிறார், இப்போ நம்ம அவதார ரகசியத்தை வெளிப்படுத்திடக்கூடாது, இல்லை சாதாரண ஒரு தசரதன் புள்ள அப்படின்னு நடந்துக்கவும் அவருக்கு இஷ்டம் இல்லை. பகவானை போய் அப்படி ஒரு அவருக்குரிய ஒரு பிரணாமங்களை செய்யாமல் இருக்கிறதா, எதுக்கு பேசாமல் போயிடுவோம், இப்போ அவரை இந்த சமயத்தில் சந்திக்க வேண்டாம் என்று நினைத்து அங்கிருந்து தேவேந்திரன் மறைஞ்சிட ராமர் சரபங்கரை வந்து சந்திக்கிறார் என்று வால்மீகி ராமாயணம் அப்படி சொல்கிறது. ஆனால் கம்பராமாயணம் எப்படி சொல்றதுன்னா, வந்தர் ராமர், தேவேந்திரன் ராமரை பார்த்து தரிசித்து ராமரை ஸ்தோத்திரம் செய்யறான் அப்படின்னுட்டு கம்பராமாயணம். அழகான ஒரு ஸ்தோத்திரம். நம்ம கதை எப்படி இருந்தா என்ன, நமக்கு ஒரு ராமர் ஸ்தோத்திரம் கிடச்சிது. ராமரை இந்திரன் ஸ்தோத்திரம் செய்யறான்ங்கிற ஒரு அழகான ஸ்தோத்திரம்.
தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே தொடக்கு அறுத்தோர் சுற்றமே நீந்த அறிய நெடுங்கருணைக்கு எல்லாம் நிலையமே வேத நெறி முறையின் நேடி ஆய்ந்த உணர்வின் உணர்வே பகையால் அலைப்புண்டு அடியோம் அடி போற்ற அந்நாள் ஈந்த வரம் உதவ எய்தினையே என் தாய் இரு நிலத்தவோ நின் இணையடி தாமரைதாம் தோய்ந்தும் பொருளனைத்தும் தோயாது நின்ற சுடரே. எல்லா விஷயங்களிலும் இந்த உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்க கூடியவனே. சர்வம் கல்விதம் பிரம்ம என்று எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபம் தானே. என்னென்ன இருக்கோ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கு. எல்லாருக்கும் அந்தர்யாமியாகவும் அந்த பிரம்மமே தான் இருக்கு. பிரம்மமே எல்லாமாகவும் இருந்து எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமியாகவும் இருந்து இப்படி கையை அசைச்சா கூட உள்ள அது இருக்கிறதுனால தானே. அந்த சைத்தன்யம் போயிட்டா அப்புறம் கடக்கு தூக்கி கொண்டு எரிக்க வேண்டிதான் போட்டு. அப்போ அதுதான் உள்ள அந்தர்யாமியாக இருந்து எல்லாவற்றையும் செய்கிறது. அப்படி பொருள் அனைத்தும் தோய்ந்தும் எல்லா பொருட்களிலும் நீக்கமர நிறைந்து இருந்தும் தோயாது நின்ற சுடரே எல்லாமாகவும் இருந்தும் எதுலையும் பட்டுக்காம இருக்கிறான். சாட்சி மாத்திரமாக உள்ள இருக்கு. எவ்வளவு சுக துக்கங்கள் எவ்வளவு உணர்வுகள் நம்ம அனுபவிக்கிறோம். எதுவும் உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை அது பாதிக்கிறது கிடையாது. அது அப்படியே உள்ள இருக்கு. கையை வெட்டி போட்டாலும் அதை வெட்ட முடியாது. என்ன ஒரு கடைசியில் எரிச்சு சரீரத்தையே வச்சு சிதையில் வச்சு எரிச்சாலும் அதுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. அது அப்படியே அடுத்த சரீரத்தை நோக்கி பிடிக்கிறதுக்கு அது போயிடுறது. இப்போ இதில் எல்லாமாகவும் இருந்தும் எதனாலையும் பாதிக்கப்படாமல் தோயாது நின்ற சுடரே. அப்படி எப்படி முடியும்? எல்லாமாகவும் இருக்கு, அந்தர்யாமியா இருக்கு, அதுதான் எல்லாம் பண்றது அப்படின்னு எதுலையும். ஆனால் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா எப்படி முடியும்னா, நல்ல அரிசி நல்ல வேக வைக்கிறோம், சாதம் நல்லா வடிக்கிறோம், வடித்து நல்ல பொலன்னு நன்னா சாதம் வடித்தாச்சு, சாப்பிட்றோம். சாப்பிடும் பொழுது திடீர்னு வாயில் ஒரு கல் மாட்டுறது. அப்போ அவ்வளவு நேரம் அந்த அரிசியில் அந்த கொதிக்கிற தண்ணியில் அப்படி கொதிச்சும் அந்த அரிசி நல்லா வெந்துடுறது. கல் எந்த விதத்துலையும் மாறாமல் அது அப்படி கல்லாகவே இருக்குது, நம்ம வாயில் கடிபடுறது. அதை மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் அவனே இருந்தாலும், அவனாகவே எல்லாமும் இருந்தாலும் எதுனாலையும் அவன் பாதிக்கப்படாதவனாக அவன் தனித்த வஸ்துவா அவன் அப்படியே இருக்கானாம். தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே தொடக்கு அறுத்தோர் சுற்றமே. தொடர்புகளை எல்லாம் அறுத்தவர்களுக்கு சுற்றமா இருக்கானாம். பற்றுதலை எல்லாம் நீக்கியவர்களுக்கு அற்றது பற்றனில் உற்றது வீடு. அப்போ அவன் எப்போ கிடைப்பான்னா பற்றுதல்கள் எல்லாவற்றையும் விட்டாதான் அவன் கிடைக்கிறான். அப்படி பற்று அறுத்தோருக்கு சுற்றம். மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எல்லா சௌக்கியங்களையும் விட்டு அவனே கதி என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அவனே அந்த உறவா இருக்கான். எல்லாத்தையும் விட்டாச்சு, எனக்கு உறவினர்கள் அத்தனை பேரையும் விட்டுட்டேன்னா உறவினர்களை எல்லாம் விட்டுட்டியா? உறவுக்கெல்லாம் உறவாக இருக்கக்கூடிய அவன்னா அதுக்கு மேலே உறவாக இருக்கான். நம்முடைய அம்மாவும் அப்பாவும் கணவனோ இல்லை மனைவியோ குழந்தைகளோ அவர்களால் ஏதாவது நினச்சா கூட முடியுமான்னு தெரியாது. எது நினைச்சாலும் செய்யக்கூடியவன். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா என்று காலகாலமாக ஜன்மா ஜன்மாவாக நமக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கக்கூடிய அப்பேற்பட்டவன். இப்போ அந்த பந்தம் புரிஞ்சிடுத்துனா அப்படி நம்மளை தன்னுடையவனா வச்சுக்கிறான். அப்போ தொடக்கு அறுத்தோர் சுற்றமே. சந்நியாசிகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு பந்துவாக இருக்கக்கூடியவனே. நீந்த அறிய நெடுங்கருணைக்கு எல்லாம் நிலையமே. பெரிய கடல் ஒன்று இருக்கான், அதை கடக்கவே முடியாது. எப்படியாவது நீச்சல் அடித்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினச்சா கூட கடக்க முடியாதாம் அந்த கடலை. அப்படி ஒரு பெருங்கடல். என்ன கடல் அப்படின்னா ராமரினுடைய கருணை கடல். எப்பவும் நம்ம நீந்துவதற்கு அரிய கடல்னு சம்சார கடலை சொல்லுவோம். சம்சார கடலை தாண்ட முடியாதுன்னு. இதில் எது தாண்ட முடியாதான்? சம்சார கடலை கூட தாண்டிடலாம், ராமருடைய கருணை கடலை தாண்டவே முடியாதான். அப்படி ஒரு கிருபை.
ஐயோ பகவான் இப்படி கிருபை பண்றாரே அப்படின்னு நம்ம பக்தி கூடுறது. பக்தி கூடின உடனே பக்தி பண்றானேன்னு அவர் இன்னும் கொஞ்சம் கிருபை பண்றார். பகவானோட கிருபையை அனுபவிச்சா நமக்கு இன்னும் பக்தி வருது. இப்படி பகவானுக்கும் பக்தனுக்கும் போட்டி இருந்துட்டே இருக்குமா. கடைசியில ஜெயிக்கிறது யாருன்னா அவன் தான் ஜெயிப்பான். பகவானினுடைய அந்த கருணை தான் ஜெயிக்குமா. அந்த கருணைக்கு தகுந்த ஒரு பக்தி நம்மளால பண்ணி மாளாதான் நமக்கு பண்ண முடியாதான். அப்படி நீந்த அறிய நெடுங்கருணைக்கு எல்லாம் நிலையமே வேத நெறி முறையின் நேடி ஆய்ந்த உணர்வின் உணர்வே. வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை தேடி, நேடினா தேடி, தேடி ஆராய்ந்து வேத அர்த்தத்தை எல்லாம் நல்லா ஆராய்ந்து அப்படி விசாரம் செய்து என்ன ஒரு ஞானம்னு ஒன்று நமக்கு ஏற்படுமோ அந்த ஞானமாக இருக்கக்கூடியவனே, இல்லை அந்த ஞானத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவனே. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனஹா இதமேக்கம் சுநிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதான்னு எல்லா சாஸ்திரங்களையும் அப்படி ஆராய்ந்து பார்த்து எல்லாத்துக்கும் சாரம் என்ன, எல்லாம் என்ன சொல்றது, 4 வேதங்கள் என்ன சொல்றது, புராணங்கள் 18 புராணங்கள் என்ன சொல்றது, இதிகாசங்கள் என்ன சொல்றது, தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்றது, எல்லாத்தையும் பார்த்தா எல்லாம் ஒன்னே ஒன்று தான் சொல்றது. நான் ஒருவனே தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன், தேயோ நாராயண சதா அப்படின்னுட்டு எந்த ஒரு விஷயம் இருக்கோ அந்த விஷயமாக இருக்கக்கூடியவனே. சாஸ்திர யோனித்வாத் என்று சாஸ்திரங்கள் எல்லாவற்றிற்கும் விஷயமாக இருக்கக்கூடியவனே. பகையால் அலைப்புண்டு அடியோம் அடிபோற்ற அந்நாள் இந்த வரம் உதவ எய்தினையே. தேவேந்திரன் தானே இந்த ஸ்தோத்திரத்தை பண்றான். பகைவர்களால் அலைக்கப்பட்டு அந்த அசுரர்களால் படாத பாடுபட்டு அந்த ராவணனால அடிமைகளாக அவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எப்படியாவது நீதான் காப்பாற்றணும்னு உன்னிடத்துல நாங்கள் எல்லோரும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ள எங்களுக்கு பயம் தியஜத பத்ரம் தே என்று அபயம் கொடுத்தாயே அன்று. அந்த கொடுத்த வாக்குக்காகத்தானே இப்படி அவதாரம் செய்து இன்றைக்கு இங்க வந்திருக்க. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை எங்களுக்கு பண்ணிட்ட எந்தாய் எம்பெருமானே. இரு நிலத்தவோ நின் இணையடி தாமரைதாம். இப்படி சரி அனுகிரகம் பண்ணணும்னு அவதாரம் பண்ணிட்ட, நாங்கள் கேட்டுட்டோம் வந்து ராவணவதம் பண்ணணும்னு, எங்களுக்காக வந்துட்ட. சரி அதுக்காக இப்படியா தாமரை போன்ற திருவடி நோக இப்படி நடந்து இந்த காட்டுல வந்து 16 வருஷம் 14 வருடம் இப்படி கஷ்டப்படணும்னுட்டு இப்படி போய் அதுக்கான திருவடிகளா இது? பூமியில படக்கூடிய தேவர்கள் பூமியில பாதம் பதிக்க மாட்டாளே, இந்திரன் நின்றுருக்கான் அந்தரத்துலன்னு சொன்னோம். இப்படி வந்திருக்கியே, நாங்கள் என்ன ஒரு பாக்கியம் செஞ்சோம் என்று தேவேந்திரன் எங்களுக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்படுற, இப்படி வந்தியே பிரபோன்னு வந்து ஸ்தோத்திரம் பண்றான் என்று கம்பன் சொல்றார். மேல தேவேந்திரன் அங்கிருந்து மறைஞ்சிட சரபங்க முனிவர் கிட்ட ராமர் வரர். ராமர் சரபங்கர் கிட்ட கேட்கிறாராம், இந்திரன் எதுக்காக இங்க இப்ப வந்திருந்தார்? சரபங்கர் சொல்றார், என்னை அழைச்சின்னு போகிறதுக்கான காலம் வந்துடுத்து, அதுக்காக தான் தேவேந்திரனே வந்திருந்தான். ஆனால் நீங்க எப்போ இங்க என்னை தேடி வரேளோ உங்களை வந்து தர்சனம் பண்ணாமல் இப்ப போய் நான் இந்திரனோட கிளம்பி போகலாமா? எந்த லோகமா இருந்தாலும் உங்களை விட்டுட்டு அங்க போய் என்ன பிரயோஜனம்? அதனால உங்க தர்சனத்துக்காக காத்துன்னு இருக்கேன். நீங்க வந்துட்டே இனிமே நான் வந்து கிளம்பி போகிறதுக்கு தயாரா இருக்கேன் என்று சரபங்கர் ராமர் சாட்சியாக இருக்க அக்னியில பிரவேசிக்கிறாராம். அப்படியே அக்னியில பிரவேசித்து பிரம்மலோகத்தை அடைந்தார் ராமர் சாட்சியாக என்று. மேல சரபங்கரின் இடத்திலேயே ராமர் கேட்கிறார், நாங்க தங்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடமா சொல்லுங்கோ, சுதீக்ஷ்ணரை போய் நீங்க பாருங்கோ, அவர் உங்களுக்கு ஏற்ற சரியான ஒரு இடத்தை அவர் சொல்லுவார் என்று சொல்ல சுதீக்ஷ்ணர்கிட்ட போறா. இப்படி ஒவ்வொரு மகரிஷி ஆசிரமமா போயின்னு இருக்கா. சில மகரிஷிகள் எல்லோரும் ராமர்கிட்ட வந்து ராமரை வணங்கி ராமரின் இடத்துல சொல்றா, இந்த தண்டகாரண்யத்துல
ராட்சசர்களினுடைய தொல்லை மிக அதிகமா இருக்கு. ஏஹி பஷ்ய ஷரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசைர்கோரைஹி பகூனாம் பகுதாவனே. ஏஹி பஷ்ய ஷரீராணி, மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கான் எல்லா சரீரங்கள், கை போய் கால் போய் வெட்டுப்பட்டு அப்படியே, அப்புறம் எலும்பு கூடு, வெறும் சாம்பல் அப்படியே குமிஞ்சு கிடக்காம் பெருசா. இது எல்லாம் மகரிஷிகளினுடைய சரீரங்கள், ராட்சசர்கள் தின்னு கொன்று குவித்து போட்டிருக்கக்கூடிய சரீரங்கள். இங்கு எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அந்த ராட்சசர்களால இருக்கு. முனிவர்களுக்கு முனீனாம் பாவிதாத்மனாம், ஆத்மாவை, ஆத்மானா சரீரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆத்மானு ஒரு அர்த்தம் இருக்கு. சரீரத்தை அடக்கி ஆத்ம விசாரமே செய்து கொண்டிருக்கக்கூடிய, மனனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகரிஷிகளுக்கு இப்படி ஒரு கதி இங்க. அதனால நீதான் எப்படியாவது எங்களை எல்லாம் ரட்சிக்கணும். ராமர் பார்க்கிறார், என்னுடைய பாக்கியம் 14 வருடம் வனவாசமாக வந்தேன்னா அது சபலமாச்சு. உங்களுக்காக தான் காட்டுக்கே இப்படி நான் வந்தேனோ என்னமோ. பவதாம் அர்த்த சித்தியர்த்தம் ஆகதோகம் எதிர்ச்சயா தஸ்ய மேயம் வனே வாசோ பவிஷ்யதி மகாபலஹா. உங்களுக்காக இந்த வனத்துக்கு நான் வந்தேன்னு நினச்சிக்கிறேன். பெரிய பாக்கியம் எனக்கு, உங்களுக்கு இந்த கைங்கரியம் பண்ணறதுக்கு. அவசியம் இந்த தண்டகாரண்யத்தை ராட்சசர்களே இல்லாமல் ஆக்குவேன், இந்த பிரதேசத்தையே, நீங்க கவலையே பட வேண்டாம் என்று சொல்ல சீதை பார்க்கறா. இதையெல்லாம் கேட்டுன்னு இருக்கா. ஆஹா, இவர் வந்த இடத்துல இந்த ராட்சசர்களை எல்லாம் இப்படி வதம் செய்வேன் அப்படின்னுட்டு இப்படி சொல்றாரே. மெதுவா ராமர்கிட்ட சொல்றா, 3 விஷயங்கள் தவறானவை அப்படின்னுட்டு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லறது. பொய் பேசுறது என்பது கூடவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. பிறன் மனைவியை நோக்குவது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாபமாக சொல்லப்பட்டிருக்கு. 3வது, நமக்கு கெடுதலே பண்ணாதவர்களுக்கு நம்ம கெடுதல் பண்றது. தனக்கு எந்த விதத்திலும் தன்னிடத்தில் விரோதம் இல்லாதவர்களை வதம் செய்வது என்பது ஒரு பெரிய குற்றமா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சத்தியசந்தர், அப்பாவினுடைய சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு இதோ உங்க ராஜ்யத்தை விட்டுட்டு 14 வருடங்கள் இப்படி கஷ்டப்படுறேன். பரதாரம் அப்படிங்கிறது நீங்க ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்னு தெரியும், என்னை விட வேற யாருக்கு அது நன்னா புரியும். அப்பேற்பட்ட ஒரு தர்மத்தில் உள்ளவர் நீங்கள். ஆனால் அந்த 3வதா ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, பிறர் நமக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்கலைன்னா அவர்களுக்கு எதிராக நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு. இப்போ அதை நீங்கள் செய்யறேளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ராட்சசர்கள் நமக்கு எந்த விதத்திலும் எந்த தொந்தரவும் பண்ணலை, நமக்கும் ராட்சசர்களுக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நான் ஒழிப்பேன் அப்படின்னுட்டு போய் நீங்கள் சொல்கிறேளே, இது சரியா? நமக்கு என்ன வந்தது? அவர்களை எதிர்த்து நீங்கள் அவர்களை அடியோடு வதம் செய்வேன், இந்த பிரதேசத்தையே ராட்சசர்கள் இல்லாமல் ஆக்குவேன்லாம் சொல்றேளே, இதை நீங்க செய்யலாமா என்று சீத்தை கேட்க ராமர் சொல்றார், க்ஷத்ரியைர் தார்யதே சாபோ நார்த்த சப்தோ பவேதிதி தே சார்த்தா தண்டகாரண்யே முனைய சம்சிதவ்ரதாக. சீதே, க்ஷத்ரியர்கள் அப்படின்னுட்டு கையில் பெருசாக ஆயுதம் தரித்து எதுக்கு நம்மெல்லாம் இருக்கோன்னு நீ நினச்சின்னு இருக்க. ஆர்த்தநாதம் கேட்கக்கூடாது, எங்குமே ராஜ்யத்தில் ஐயோன்னு யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு கஷ்டம்னு யாருமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் க்ஷத்ரியர்கள் என்பவர்கள் இருக்கிறதே, அவர்கள் ஆயுதம் தரிக்கிறதே அப்படித்தான். அதனால் இந்த ஒரு காட்டுல மகர்ஷிகளுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதை தீர்க்க வேண்டியது க்ஷத்ரியனாகிய என்னுடைய கடமை. க்ஷத்ரியர்களுக்கு அந்த கடமை இருக்கு, கேட்காமலே நான் பண்ணணும்னு இருக்க. இந்த மகர்ஷிகளோ என்னை சரணமடைந்து ராமா நீதான் கதி, எப்படியாவது எங்களை காப்பாத்துன்னு கேட்க வேற செஞ்சிட்டாங்கும் பொழுது நான் அதை செய்யாம இருக்கலாமா? சரண்யம் சரணம் கதாகா,
யாருக்குனாலும் அபயம் கொடுப்பேன் என்பதை விரதமாக கொண்ட என்ன சரணம் அடைஞ்சிருக்கா. மேலும் சரணமடைந்தவர்கள் யாரு? யாரோ சரணமடைந்தா கூட அபயம் அபயம் சர்வபூதேபியோ ததாமி, எந்த ஜீவராசிக்கும் அபயம் கொடுப்பேங்கிறத விரதமா வச்சுருக்கேன் என்கிட்டக்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட மகரிஷிகள் பிராமணேபியோ விசேஷதா, ரிஷிகள் சரணமடைந்து அவர்களுக்குள்ளதை நான் செய்யாமல் இருப்பேனா? அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் த்வாம் வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. என் உயிரே விட்டாலும் விடுவேன், இல்லை நீயே உன்னை இழந்தாலும் இழப்பேன், லக்ஷ்மணனை இழந்தாலும் இழப்பேன். அந்த மகரிஷிகளுக்கு கொடுத்த அந்த வாக்கை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக ராட்சசர்களே இல்லாமல் இந்த பிரதேசத்தை செய்வேன், அவர்களுக்கு கொடுத்த வாக்கை நான் செய்யத்தான் செய்வேன் என்று சீதையினிடத்தில் சொல்ல, சீதைக்கு ஏதோ மனசில் ஒரு வந்த இடத்துலையும் ராமருக்கு ஏதாவது நேர்ந்துட போறதே, ராட்சசர்கள் எவ்வளோ பயங்கரமானவர்கள், ஏதாவது நேர்ந்துட போறதே என்று அவளுக்கு ஒரு கவலை. மேல அகஸ்தியரினுடைய ஆசிரமத்துக்கு போறா. அகஸ்தியர் பலவிதமான அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் ராமருக்கு கொடுக்கிறார். இப்படி கொஞ்ச காலம் ஒவ்வொரு மகரிஷிகளினுடைய ஆசிரமத்திலேயா இருந்து கொண்டு வருடங்கள் போயிடுறது. கிட்டத்தட்ட 13 வருஷம் கிட்ட ஆயிடுறது. இப்போ பஞ்சவட்டிக்கு நம்ம இங்க ஒரு ஆசிரமம் நமக்குன்னு அமைச்சுக்கலாம். ராமர் சொல்ல ஒரு அழகான அப்படி ஒரு ஆசிரமத்தை லக்ஷ்மணர் கட்டுறாராம். ஒரு அழகிய குடில் ஒன்று கட்டி ராமரை அழைச்சின்னு பாருங்கோன்னா நன்னா இருக்கா அப்படின்னுட்டு காட்டுறாராம். அதை பார்க்குற ராமர் பார்த்த உடனே அப்படியே மனசு திரவிச்சு போயிடுறதாம். இப்படி எப்படி இந்த லக்ஷ்மணன் இவ்வளவு அழகா இதெல்லாம் அவன் எங்க கத்துண்டான்? இப்படி ஒரு ஆசிரமம் ஒன்று அமைச்சிருக்கானே. பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா த்வயா புத்ரேண தர்மாத்மா ந சம்வ்ருதஃ பிதா மம. பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா. கைங்கரியம் பண்றேன்னு நிறைய பேர் வருவா. ஆனால் மனசு அறிஞ்சு கைங்கரியம் பண்ண எல்லாருக்கும் தெரியாது. கைங்கரியம் உபகாரம் பண்றேன்னு உபத்திரம் பண்றவா தான் ஜாஸ்தியா இருப்பா. அதுவும் சொன்னதை செய்யறவா வேணா சிலர் இருப்பா, இதை செய் அப்படின்னா செஞ்சுட்டு போயிடுவா. மனசு அறிஞ்சு சொல்லாட்டாலும் இப்படித்தான் செய்யணும்னு தெரிஞ்சு இவ்வளவு அழகா இப்படி பண்ணிருக்கியேப்பா நீ. அதுவும் நியமமா எப்படி கட்டணுமோ, ஒரு குடில்னா எப்படி இருக்கணுமோ அவ்வளவு அழகா சரியா கரெக்டா பண்ணிருக்கியே. நான் நினைச்சேன் அப்பா போன உடனே ஐயோ அப்பா இல்லாத குழந்தைகளா போயிட்டோமே, நம்மளை பார்த்துக்கன்னு இனிமே யார் இருக்கா, நம்ம தான் எல்லாரையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டோம், நம்மளை பார்த்துக்க யாரும் இல்லையேன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிருக்க கூடாது லக்ஷ்மணா, நீ இருக்கப்பா என்னை பார்த்துக்க. எனக்கு அப்பா ஸ்தானத்துல நீ இருக்கியோன்னு எனக்கு இப்ப தோணுறது. இப்படி பண்ணிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். அந்த பஞ்சவட்டியில அந்த குட்டில்ல இருந்து கொண்டு இருக்கார்கள் ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேரும். ஒரு நாளைக்கு அழகா கோதாவரியில காலமே போய் ஸ்நானம் பண்றா. கோதாவரி நதி தீரத்துல தான் இருக்கா. அங்கு போனால் அப்படியே குளிர், அப்படியே அந்த தண்ணீர் அவ்வளவு ஒரு சில்லுன்னு அப்படி இருக்கு. ராமருக்கு உடனே பரதன் ஞாபகம் வந்துடுறது. தன்னை மாதிரியே தானே எல்லா நியமங்களோடு அவன் அங்க இருக்கான். இந்த தட்சிண தேசத்திலேயே இப்படி ஒரு குளிர் இருக்குமானால் வடநாட்டுல அங்க அந்த சரையூ நதியில எப்படித்தான் பரதன் ஸ்நானம் பண்றானோ. அத்தியந்த சுக சம்ருத்தக சுகுமாரோ ஹிமார்திதக கதம் த்வபரராத்ரேஷு சரையூம் அவகாஹதே. சுகுமாரமான திருமேனி அந்த பரதனுக்கு. அவனால இதெல்லாம் சகிக்கவே முடியாது. எப்படித்தான் இந்த குளிரை தாங்கி அவன் இவ்வளோ நேரம் அங்க எப்படி இருப்பானோன்னு இருக்கு என்று ராமர் சொல்றார். இப்படி பரதனோட ஒரு ஸ்மரணத்தோடு ஸ்நானம் பண்ணிட்டு வரர். மேல அழகா காலமே ஸ்நானம் செய்து தன்னுடைய குடிசை அந்த குடிலுக்கு வெளியில உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காராம். அப்படியே அவரினுடைய அந்த ஒரு தேஜஸ், சும்மாவே அப்படி ஒரு தேஜஸோடு இருக்கக்கூடிய ராமர்
அப்படி அமர்ந்து ஜபம் வேற செய்யறார்னா ஆச்சரியமா பிரகாசிக்கிறது அவரினுடைய அந்த முகம். அப்படி ஒரு சாந்தமான ஒரு மனநிலையோடு அப்படி அவர் அமர்ந்திருக்க அந்த பக்கமா சூர்பனகை வரா. சூர்பனகை வந்து பார்க்கறா. ஆஹா, இது யாரு? இப்பேற்பட்ட ஒரு மனிதன், என்ன ஒரு அழகு! ராட்சசர்களே நடமாடக்கூடிய இந்த பிரதேசங்கள்ல தைரியமா இங்க வந்து இப்படி இருக்கானே, யாரு இது என்று ஆச்சரியமா பார்க்கறா. சரி, போய் கேட்டுடலாம் யாருன்னு நேர ராமர் கிட்ட வரா. அவள் எப்படி இருக்கா பார்க்கங்கிறத வால்மீகி ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. சுமுகம் துர்முகி ராமம் விருத்த மத்தியம மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாம்ரமூர்தஜா பிரியரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வனா தக்ஷிணம் வாமபாஷினி நியாய விருத்தம் துர்விருதா. சுமுகம் துர்முகி. ராமரை பார்த்து ஆசைப்படுறா. இவ்வளவு அழகா இருக்காரே, யாருன்னு கேட்போன்ட்டு தான் வரா. வால்மீகிக்கு பொறுக்கல, இவ இருக்கிற லட்சணத்துக்கு ராமர் கேட்கிறதா. ராமர் ஆசைப்படுறா பாத்தியா. சுமுகம் துர்முகி. துர்முகி பார்க்க சகிக்கல, அவ்வளோ கோரமா ஒரு முகம். இவரோ சுமுகம், அப்படி ஒரு அழகெல்லாம் கொட்டி வச்ச மாதிரி ஒரு முகம் இவருக்கு. ராமம் விருத்த மத்தியமம், அப்படியே அவரினுடைய நடு பிரதேசம் இடுப்பெல்லாம் அப்படி ஒரு மத்தியமமா சரியா இருக்க வேண்டிய அளவுல இருக்கான். அவளோ மகோதரி, அப்படி பானை மாதிரி வயறு தொங்கின்னு இருக்கான். அப்படி இருக்காளாம் அந்த சூர்பனகை. விசாலாட்சம், காதுவரை நீண்ட தாமரை போன்ற அழகிய கண்கள் உடையவராக ராமர் இருக்க, அவளோ விரூபாட்சி, அப்படி கோரமா முட்டை கண்ணு இருக்கான் அவளுக்கு. சுகேஷம் தாமிரமூர்தஜா, ஜட பண்ணிண்டார், ஜடாபாரமான்னுட்டு சொல்றோம். இப்பவும் வால்மீகி சொல்ற சுருள் சுருளா அப்படி அழகா இருக்கான் ராமரினுடைய அந்த கேசம். ஜடாபாரம் பண்ணிட்டு கூட என்ன அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ராமரினுடைய கேசம். அவளுக்கோ வெறும் செம்பட்டையா இருக்கான், அப்படியே செம்பட்டையா அப்படி இருக்கான் அவளினுடைய அந்த கூந்தல். தக்ஷிணம் வாமபாஷினி, அப்படியே பேசினாலே பிரியம்மா அவ்வளவு அழகா பேசக்கூடியவரா ராமர். அவளோ அப்படி ஒரு துஷ்டை, பேசக்கூடாததை மட்டும்தான் பேசக்கூடியவள்னு அவ இருக்கா. சுஸ்வரம், ராமர் குரலோ அப்படி இனிமையா இருக்கு. அவள் குரலோ பைரவஸ்வனா, பயங்கரமா அப்படியே கேட்கவே கோரமா பயமா இருக்கான். அப்படி ஒரு குரல்ல அவள் பேசுறாளாம். நியாய விருத்தம், நியாயத்தை தவிர வேற எதையும் செய்யக்கூடாதுன்னு சரியான தார்மீகமா மட்டுமே இருக்கக்கூடியவர் ராமர். துர்விருத்தா, செய்யக்கூடாததை மட்டுமே செய்யக்கூடியவள் அவள். ஒரே ஸ்லோகத்துல மாத்தி மாத்தி அந்த கான்ட்ராஸ்ட் அப்படியே காட்டுறார். அப்படி இருக்கிற இந்த சூர்பனகை ராமர்கிட்ட வராளாம். வந்து பேசுறதுக்கு வரா. அவர் மேல் ஆசைப்பட்டு அவரை அணுகினாள் அப்படின்னுட்டு. இதே இது ஆனால் கம்பன் வந்து எப்படி சொல்றாருன்னா, சூர்பனகை இந்த சுயரூபத்தோட வரலையாம், வால்மீகி அப்படியே வந்தார்னு சொல்றார். கம்பன் சொல்றார், ராமரை பார்த்த உடனே அப்படியே சொக்கி போய், அடடா இப்படி போனா அவர் நம்மளை வந்து ஏத்துக்க மாட்டாரே, என்ன நினைப்பார்னு அழகான ரூபம் எடுத்துட்டாளாம். தன்னை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கொண்டு ராமர்கிட்ட வந்தாள். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அஞ்சொழில மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, அப்படியே அந்த அல்தான்னு போட்டுப்போம் இல்லையா, டான்ஸ் ஆடுறவாள்லாம் அந்த சிகப்பா அல்தா இது பண்ணி போட்டுக்கிறாளே விரல்களில் எல்லாம், அந்த மாதிரி எதையோ ஒன்றை தோச்சு விரல்களில் எல்லாம் போட்டுருக்காளோங்கிற மாதிரி அப்படியே சிவந்து போய் அப்படி ரோசா அப்படி இருக்காம் அவளினுடைய விரல்கள். பல்லவம் அணுங்க, அப்படி தளிர்கள் எல்லாம் எவ்வளவு மென்மையா இருக்கும். செடிகள்ல அப்பதான் வந்திருக்கக்கூடிய இலைகள், அந்த தளிர்கள் கூட மென்மை குறைச்சல்ங்கிற அளவுக்கு மென்மையா இருக்கான் அவளினுடைய சரீரம். அப்படி ஒரு மென்மையான சரீரம் தாங்கியவளாக
செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி, அப்படியே சிவந்த தாமரை போன்ற திருவடிகள் அவளுக்கு இருக்கான். காலெல்லாம் அப்படி அழகா அப்படி அப்படி தன்னுடைய ரூபத்தை மட்டும் மாத்திக்கலையாம், சீர அடியல் நடக்கிறதையும் அப்படியே அழகா நடக்கிறாளாம். சின்ன சின்னதா அப்படி பாதம் வச்சு அப்படி நடந்து வராளாம். அப்படியே பெரிய பூதம் மாதிரி நடந்து வந்துதான் அவளுக்கு பழக்கம். அந்த நடையையும் மாற்றிக்கொண்டு அப்படி அழகா நளினமாக நடந்து வருபவளாக, அப்படி ஒரு அன்னமென மின்னும் ஒரு அன்னபக்ஷி தான் அப்படியே மிதந்து வருதோ என்பது மாதிரி வஞ்சியன ஒரு கொடி மாதிரி இருக்கான் அவளை பார்க்கறதுக்கு. நஞ்சம் என இவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு விஷம் தெரியறதான் அவளை பார்த்தாலே. என்ன பண்ணியும் அந்த உள்ள இருக்கிற அந்த விஷத்தை மறைக்க முடியலையா. அப்படி ஒரு நஞ்சு என வஞ்ச மகள் வந்தாள். அப்படி வந்தாள், நேர ராமர்கிட்ட வரா. வந்து, நீங்க யாரு என்னன்னு தெரியலையே, இந்த பிரதேசத்துல இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே கிடையாதே, ராட்சசர்கள் எல்லாம் நடமாடக்கூடிய பிரதேசம், இங்க போய் உங்களை மாதிரி உள்ளவர்கள் இங்கெல்லாம் வரக்கூடாதே, எதற்காக நீங்கள் இங்கு வந்தீர்கள்? நான் சூர்பனகை, ராவணனினுடைய சகோதரி, குபேரன் என்னுடைய மற்றொரு சகோதரன். இந்த பிரதேசத்துக்கு ராட்சசாலாம் இருக்கான்னு சொன்னேன். ஆனால் பயப்படாதீங்கோ, என்னை பார்த்துட்டு இல்லையா, இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த ஏரியா பூரா எங்கள் அண்ணாக்கு தான் சொந்தம். இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்து அங்கே ஹிமாலயாஸில் ஒரு பக்கம் ஒரு சகோதரன் குபேரன், இந்த பக்கம் இன்னொரு சகோதரன் ராவணன், பூரா எங்கள் ராஜ்யம்தான். இனிமேல் உங்களை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நானாச்சு, யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. உங்களை நன்னா க்ஷேமமாக நான் வச்சுக்கிறேன். ஆனால் நீங்க யாரு என்னன்னுட்டு தெரியலையே. ராமர் கர்ம ஸ்ரத்தையா அவளுக்கு எல்லாம் சொல்றான். தசரதரினுடைய குமாரன் ராமன் ஒரு வரம் காரணமாக ராஜ்யத்தை விட்டுட்டு இங்க வனவாசமா வர நேர்ந்தது. இங்க இருந்துட்டு இருக்கோம், என்னுடைய தம்பியும் கூட வந்திருக்கான் என்று தங்களினுடைய கதையை பூரா சொல்றார். சூர்பனகை பார்க்கிறா. சரி, அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் ராஜ்யத்தெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கேள், அதை பற்றி இல்லை. உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். உங்களை பார்த்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமோன்னு எனக்கு தோணுறது. அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு இனிமேல் ஒரு குறை இருக்காது, யாரும் உங்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது. ராஜ்யத்தை இழந்துட்டு வந்து அதை நான் இருக்கேன், உங்களை அப்படி பார்த்துப்பே, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ராமர் பார்க்கிறார். இல்லைம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது. அதோ பார்த்தியா அங்கே சீதை நிற்கிறா, அதுதான் என்னுடைய மனைவி. அதனால் உன்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. சீதை அப்படியே பார்க்கறா. பார்த்துட்டு சொல்கிறாளா, ராட்சசி மாதிரி இருக்கா, உங்களுக்கு எந்த விதத்துலையாவது அவள் பொருத்தமா? இவளை போய் கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்டேள்? நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, சௌக்கியமாக இருக்கலாம். இல்லைம்மா, கல்யாணம் ஆயிடுத்து, என்னை போய் எதுக்கு நீ திரும்ப 2வதாலாம் பண்ணிக்கிற? அதோ பற்றியா என்னுடைய தம்பி என் கூட வந்திருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, ஆனால் மனைவி அழைச்சிண்டு வரல. அதனால் அவனை வேணா போய் கேட்டுப்பாரு, ஒருவேளை அவன் உன்னை பண்ணிப்பானா இருக்கும். இப்படி பார்க்குறா. அங்கே லக்ஷ்மணர் உட்காண்டிருக்கார். அப்படியே பார்த்தா, ஆஹா, இவராவது கருப்பாக இருக்கார், இவர் இன்னும் நல்லா அப்படியே தங்க ரேக்குக்கு இப்படி ஜொலிக்கிறாரே. ராமர் கருப்பு, லக்ஷ்மணர் நல்ல வெள்ளவெளேர்னு இருக்கார். மேலும் இவர் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கார், அவர் துரு துரு துருன்னு என்னமா இருக்கார். சரிதான், இவர்கிட்டயே போகலாம், இவர் இன்னும் நன்னா எப்படி இருக்கார் அப்படின்னு நினச்சி லக்ஷ்மணர்கிட்ட வராளாம். வந்து, உங்களைத்தான் இப்படி பார்க்குறார் லக்ஷ்மணர். உங்கள் அண்ணா என்ன உங்களுக்காக பொண்ணு பார்த்துருக்கார். என்ன சொல்கிற? ஆமாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்கள் அண்ணா நினைக்கிறார். அப்படியா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்தே. ஆமாம், சொன்னார் கல்யாணம் ஆயிடுத்துன்னு, ஆனால் மனைவியை நீங்கள் அழைச்சிட்டு வரலையாமே, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிண்டா சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைம்மா, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா எங்கள் அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதனால் அவர் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இருக்கேன். இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிண்டன்னு வச்சுக்கோ, சீத்த வேலையெல்லாம் நீ பார்க்கணும், அவரினுடைய மனைவிக்கு எல்லா கைங்கரியமும் நீ பண்ணணும். உன்னை பார்த்தா அந்த மாதிரி உனக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலையே, உன்னால் அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுறவளா இருக்க முடியுமா? வந்ததே கோபம் சூர்பனகைக்கு. அவரை போய் கேட்டா சீத்தையை காட்டி எனக்கு மனைவி இருக்கா, முடியாதுங்கிறா. இவரை வந்து கேட்டா அந்த சீத்தைக்கு நீ வேலைக்காரியா இருக்க முடியுமான்னு கேட்கிறா. எல்லாம் இந்த பெண்ணுனால தான். இவளை சமாப்தி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்.
என்று அங்கிருந்து சீதையை அப்படியே முழுங்கணும்னு வராலாம். ராமர் பார்த்தார், லக்ஷ்மணா அப்படின்னர். நேர லக்ஷ்மணர் அங்கிருந்து கோபத்தோடு வரர். வந்து இந்த சூர்பனகையினுடைய மூக்கு காது அறுத்தார். சீத்தையை கொலை பண்ண வரா, அதனால அப்படி அறுத்து எரிந்தார். ஊக்கி தாங்கி விண் படர்வனென்று உருத்தெழுவாளை நொடிப்பொழுதில் நூக்கி நொய்தினின் வெய்து மூக்கும் காதும் வெம்முரண் முலை கண்களும் போக்கி. கம்பர் சொல்றார், மூக்கு காது அவளினுடைய முலைகளையும் வெட்டி எறிந்தாராம், மார்பகங்களையும் வெட்டி எறிந்தார்னு கம்பன் சொல்றார். நொடி பொழுது அப்படியே சீதையை அப்படி வதம் பண்ணிடணும், தூக்கி கொண்டு போயிடணும்னு வரா. அதற்குள் அவளை அப்படி மூக்கு காது அறுத்து எரிய ஓடு பெருசா அலறா. அலறிண்டு அங்கிருந்து ஓடுறா. கரதூஷணன்னு அவளினுடைய சகோதரர்கள், அந்த கரதூஷணாள், அவள் தான் அந்த ஏரியாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த கரதூஷணாளின் இடத்துல போகிறா. போய் அவர்களின் இடத்துல போய் ஒரே எதிரையா ஒப்பாரி வைக்கிறா. இப்படி ஆயிடுத்து, என் நிலமா பார்த்தியா, நம்முடைய இடத்துல வந்து இப்படி உட்காண்டிருக்கா, என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? பெரிய படை திரட்டிண்டு வரா. 14,000 ராட்சசர்கள் படை திரட்டி கொண்டு கரண் தூஷணன் இவர்களினுடைய தலைமையில வர, ராமர் லக்ஷ்மணரை சீதைக்கு காவலா வச்சுட்டு ராமரே வரர். வந்து பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. பாகூன் சஹஸ்தாபரணான் உரூன் கரிகரோபமான் சிச்சேத ராமகா சமரே சதசோத சஹஸ்ரஷக ஹயான் காஞ்சன சம்மன் ரதயுக்தான் ச சாரதீன் கஜாம்ஸ்ச ச கஜாரோகான் ச ஹயான் சா தினஸ்ததா. அப்படியே ஒரு முகூர்த்த நேரத்தில் 14,000 ராட்சசர்களையும் தனி ஒரு ஆளாக வதம் செய்தார். அப்படி அந்த வதம் செய்து முடிச்ச உடனே பார்த்தா அந்த இடம் எப்படி இருக்கா, அந்த யுத்த பூமி. பாகூன் ச ஹஸ்தாபரணான், கைகள் எல்லாம், கைகள் அந்த தோல் வலை போட்டுருப்பா இல்லையா, அந்த ஒரு அதோட சேர்ந்து வெட்டுப்பட்டு கைகள் எல்லாம் அப்படியே கடக்காம். தொடைகள் யானையினுடைய கால்களோ என்பது போன்ற அந்த தொடைகள் எல்லாம் அங்கங்க தனித்தனியா அப்படி கடக்காம். எல்லாம் எவ்வளவு, 100 கணக்கில் 1000 கணக்கில் கை தனியா கால் தனியா. குதிரைகள் நல்ல தங்கத்தில் அப்படியே அலங்காரங்கள் செய்யப்பட்ட குதிரைகள் எல்லாம் அப்படி செத்து விழுந்து கிடக்கு. யானைகள், யானை மேல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வீரர்களோட யானைகள் எல்லாம் ஒரு பக்கம் கடக்க, ரதங்கள் எல்லாம் முறிஞ்சு ஒரு பக்கம் கடக்க, குதிரைகள் எல்லாம் ஒரு பக்கம், எல்லாம் 1000 கணக்கில் அப்படி ஒரு பயங்கரமா அந்த யுத்த பூமி அப்படி இருக்கா. அவ்வளவையும் தனி ஆளா அப்படி சாதிச்சுட்டு திரும்ப வரர். சீதை அப்படியே பயந்துன்னு 14,000 ராட்சசர்களோட யுத்தம் பண்ண இப்படி போயிருக்காரே, என்ன ஆகுமோன்னு இருக்கிறவள் ராமர் அப்படி வந்தவுடன் ஓடி போய் ராமரை போய் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். அவ்வளவு பேரும் பார்க்க அப்படி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. மேல வாக்கு கொடுத்தார் இல்லையா, ராட்சசர்கள் அவ்வளவு பேரையும் ஒழிப்பேன் அப்படின்னு. இப்ப ஒழிச்சாச்சு. சூர்பனகை பார்க்கிறா, 14,000 ராட்சசர்களையும் தனி ஆளா இப்படி வதம் செய்தாரா. கரண் தூஷணன் எல்லாம் இப்ப போயாச்சு, ஜனஸ்தானமே அழிந்தது. நேர ராவணன் கிட்ட ஓடுறா. என்ன ஆட்சி புரியற நீ, எங்க என்ன நடக்கிறதுன்னுட்டு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஜனஸ்தானமே நிர்மூலமாயிற்று. கரண் தூஷணன் வதம் செய்யப்பட்டார்கள். 14,000 ராட்சசர்கள் ஒரே ஒரு மனிதனாக ஒரு அப்படியே அழித்து ஒழித்தான். நீங்க சௌக்கியமா உட்காண்டிருக்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்தற? யார் இந்த கோலம் செய்தா உனக்கு? மூக்கு இருக்கு அறுபட்டு, காது அறுபட்டு அப்படியே போய் நிற்கிறா. இப்படி எப்படி ஆச்சு, எப்படி ஆச்சாவது? தசரதனினுடைய பிள்ளையாம் ராமன் என்று பெயர். லக்ஷ்மணன்னு கூட ஒரு தம்பி ஜனஸ்தானத்தில் வந்து அங்கே இருந்துருக்கா. அவர்களுக்கு அப்படி ஒரு அழகான ஒரு மனைவி அந்த ராமனுக்கு. தேவஸ்திரீயோ கந்தர்வஸ்திரீயோ யக்ஷஸ்திரீயோன்னு பார்த்தாலே யாரும் சொக்கி போயிடுவா. அவ்வளவு அழகான ஒரு பெண். அவளை பார்த்த உடனே உனக்குன்னா சொந்தமாகணும் இவள் நினச்சி உனக்காக தூக்கின் வரணும்னு நினச்சேன்.
அப்படியே கதையே மாத்திடுறான். அந்த சீத்தையை உனக்காக தூக்கின்னு வரணும்னு நினைச்சு போனேன், அப்படி போன இடத்துல என் நிலைமை இப்படி ஆயிடுத்து என்று சொல்ல ராவணன் பார்க்கிறான். அந்த ராம லக்ஷ்மணர்களுக்கு ஒரு பாடம் நீ புகட்ட வேண்டாமா? இப்படி ஆக்கிட்டாளே என்ன, அந்த சீத்தையை தூக்கி கொண்டு வந்தால்தான் சரியா இருக்கும், அதோடு அவர்களினுடைய பலம் எல்லாம் போயிடும். அழகா இருக்கான்னு வேற ரொம்ப வர்ணிச்சிட்டாளா ராவணனுக்கு. உடனே சீத்தையை தூக்கி கொண்டு வந்துடலாமே அப்படின்னு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சொன்னது. சரி கிளம்புறான், சீத்தையை அபகரித்து கொண்டு வந்துடுறது என்று கிளம்பினவன் நேர மாரீச்சனின் இடத்துல போகிறான். மாரீச்சன் தானே அங்கேருந்து தப்பி ஓடி வந்தது முதல்ல அந்த யஜ்ஞ சம்ரக்ஷணத்தின் பொழுது. ராமன் என்று தசரதனினுடைய குமாரன் வந்திருக்காளாம், அவனினுடைய மனைவியை போய் அபகரித்து கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன், வா நீ தான் எனக்கு உதவிக்கு வரணும், என் கூட வா. மாரீச்சன் பார்க்குறார், எங்கே வேணா போங்கோ, ராமன் இருக்கிற பக்கம் மட்டும் போகவே வேண்டாம். ராம என்ன ராங்கிற எழுத்தை கேட்டால் கூட எனக்கு கொலை நடுக்கும். நான் கண் கூட பார்த்துருக்கேன் எப்பேற்பட்ட வீரன் அந்த ராமன்னு. சின்ன பையன் 16 வயசு கூட ஆகாத அந்த வயசுலேயே அப்பேற்பட்ட வீரனா அவன் இருந்திருப்பான்னா இப்போ இன்னும் எப்பேற்பட்டவனா இருப்பான். கண்டிப்பாக அந்த ராமனை எதிர்த்து போனால் உயிரோட திரும்பி வர முடியாது. அதனால அவனை எதிர்த்து இப்படி ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்காத. அப்படித்தான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ போ, நான்லாம் உன் கூட வர முடியாது. வந்தா உயிர் போயிடும் ராமன் கையால, வரமாட்டேங்கிற நீ. வரலன்னா இப்பவே உயிர் போகும், உயிரை வாங்கிடுவேனா இருக்கும். என் கையால இப்பவே சாகணுமா இல்லை ஒழுங்கா எங்கூட வந்து அப்புறம் ஒருவேளை சாவியா இல்லையான்னு பார்க்கலாம், என்ன பண்ணலான்னு நினைப்பு. சரி ராவணன் சொன்னா என்ன பண்ண, கிளம்புறான் மாரீச்சன். மாரீச்சனை அழைத்து கொண்டு ராவணன் வர ஒரு மாயமானாக உருவம் எடுத்து மாரீச்சன் அந்த ராமரினுடைய ஆசிரமம் முன்னாடி சஞ்சாரம் பண்ணுறான். அப்படியே அழகான தங்கமான், மரகதத்திலையும் வைடூரியத்திலையும் மாணிக்கத்திலையும் அப்படியே அந்த மானினுடைய புள்ளி மானில் அந்த புள்ளிகள் எல்லாம் இப்படி ரத்ன கற்களாக இருக்கான். அப்படியே துள்ளி 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 குதிச்சு ஓடுறது, அப்படி குதிச்சு ஓடி இப்படி திரும்பி பார்க்கறது சீத்தையை, திரும்ப இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து பார்க்கறது, அங்கேயே இப்படியே சஞ்சாரம் பண்ண சீத்தை பார்க்கறா. ஆஹா என்ன ஒரு ஆச்சரியமான மான், இவ்வளவு அழகான ஒரு மான் நான் பார்த்ததே இல்லையே, இந்த மானை கொண்டு போகணும், கொண்டு போய் கௌசல்யா அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். ஆகச்ச ஆகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்திர சகானுஜஹா. ஆரியபுத்ரா வாங்கோ வாங்கோ, சீக்கிரம் வாங்கோ, இங்க சீக்கிரம் வாங்கோ, லக்ஷ்மணனையும் கூட்டின்னு வாங்கோ. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தேளா இந்த மான், சீக்கிரம் வாங்கோ வாங்கோ. எப்படி இருக்கு இந்த மான், எனக்கு வேணுமே, பிடிச்சு தரேளா அப்படின்னு கேட்கிறான். ராமர் பார்க்கிறார், எப்பேற்பட்ட ராஜகுமாரி, ஜனகனினுடைய பெண், தசரதனினுடைய நாட்டு பெண், என்னுடைய தர்ம பத்னி, எல்லா சௌக்கியங்களையும் விட்டுட்டு இப்படி இந்த காட்டில் வந்து இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. இருந்து இருந்து ஒரு மானை கேட்குறா எனக்கு வேணும்னு. அதுக்கு என்னம்மா பிடிச்சி தரேன். அவ கையில் வில்ல எடுத்துட்டார், கிளம்புறார். அதுக்குள்ளே லக்ஷ்மணன் வரான், கூப்பிட்டா இல்லையா, லக்ஷ்மணன் ஓடி வரான். அண்ணா எங்கே கிளம்புறேன்? அந்த மான் பத்தியா, அதை சீதைக்கு பிடிச்சிட்டு வரப்போகிறேன், அதுக்கு தான் கிளம்புறேன். அது பார்த்தாலே தெரியலையா, அது ஏதோ ராட்சசனினுடைய மாயை. இந்த மாதிரி பகவானினுடைய சிருஷ்டியில எங்கேயாவது உண்டா? உங்களுக்கு தெரியாதா? தங்கத்துல ஒரு மான், அதுல ரத்ன கற்கள் எல்லாம் பதிச்சு இருக்குன்னா இது மான் இல்ல, இது பின்னாடி போகாதீங்கோ, வேண்டாம். கேட்கல ராமர். என்ன லக்ஷ்மணா, மானா இருந்தா பிடிச்சு கொண்டு வரேன், ராட்சசனா இருந்தா வதம் பண்ணிட்டு வரேன். இருந்து இருந்து இந்த ஒரு ராட்சசனா தான் இருந்தா என்ன பண்ணிட முடியும் என்று கிளம்புறாராம். மந்திரத்து இளையோன் சொன்ன வாய்மொழி நீ மனதிற்கொள்ளாமல், சந்திரத்து உவமை சான்ற வதனத்தாள் சலத்தை நோக்கி. ஐயோ, மந்திரத்து இளையோன் சொன்ன வாய்மொழி மனதில் கொள்ளாமல், இளையோன் அந்த இளைய பெருமாள் அந்த லக்ஷ்மணர் சொன்னாரே போகாதப்பா இது மாயைன்னு சொன்னாரே, அந்த மந்திரத்தை, அந்த ஒரு அட்வைஸை நீ மனதில் கொள்ளாமல், அதை கேட்காமல், சந்திரத்து உவமை சான்ற வதனத்தாள், சந்திரன் போன்ற முகம் கொண்ட அந்த சீத்தை, அவ எதையோ ஒன்றை பார்த்து மயங்கி கேட்டாங்கிறதுக்காக அவளுக்காக அந்த மான் பின்னால் போய்
சிந்தூர பவளச் செவ்வாய் முறுவலன் சிகரச் செவ்வி சுந்தர தோழினான் அம்மானினை தொடரலுற்றான். அப்படியே சிந்தூர பவழச் செவ்வாய், அப்படி ஒரு சிவந்த உதடுகளா இருக்கான் ராமர் உதடுகள். அப்படி பார்த்து சீத்தையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போகிறாராம். சுந்தர தோழினான், அகன்ற அப்படி ஒரு சுந்தர தோழினான் சீதைக்கு. ஏன்னா இன்னும் அந்த ஒரு அசோகவனத்தில் 10 மாதம் இருந்து திரும்ப வர வரைக்கும் இதுதான் கடைசி தர்ஷனம். இப்போதான் ராமரை பார்த்து இனிமேல் ராவணன் தூக்கின்னு போயிட போகிறான். அதனால் அப்படி ஒரு தர்ஷனம் கொடுக்குறாராம். அப்படி ஒரு அழகான சிரிப்பு, அந்த தீர்க்கமான வட்சஸ்தலம், அப்படி ஒரு தர்ஷனம் கொடுத்து மானினை தொடரலுற்றான். கிளம்பி போகிறார். மான் பின்னாடி போகிறார். அந்த மானோ ஆசிரமத்தை விட்டு தள்ளி ரொம்ப தூரம் ராமரை இழுத்துண்டு போகிறது. ஓடுறது, திடீர்னு மறையிறது, திடீர்னு தோன்றது, திடீர்னு இந்த பக்கம் தோன்றது, அங்கே போனால் திடீர்னு அந்த பக்கம் இருக்கு. இப்படியே துரத்தி 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 ரொம்ப தூரம் போக ராமருக்கு தெரிஞ்சிடுறது இது சாதாரண மான் இல்லை, இது ஏதோ ராட்சசனினுடைய மாயை என்று தெரிஞ்சிட மான் மேலே அம்பு போட்டுடுறார். அம்பு போட்டா அம்பு தைத்து கீழே விழறான். அப்படி சாக போறான். ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு ராமர் குரல்ல கத்திட்டு கீழே விழுந்து செத்துடுறான். இங்க சீத்தை காதுல விழருது. ஹா சீதே ஹா லக்ஷ்மணா, லக்ஷ்மணா உங்க அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து, ஏதோ நம்மளை கூப்பிடுறார் பாரு, சீக்கிரம் போ, என்னன்னு பாரு, போ போ. மன்னி, அண்ணாவை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, அவருக்கு எந்த ஆபத்தும் நேராது. இது ஏதோ அந்த ராட்சசனினுடைய மாயை. ஏதோ ஒரு ராட்சசன் ராமரை ஏதாவது பண்ணிட முடியுமா? ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலையே படாதீங்கோ, பேசாமல் இருங்கோ, இப்போ கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடுவர். இல்லை இல்லை, கிளம்பி போ, உங்களை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, இப்போ உங்களை ரட்சிக்கிறது தான் முக்கியம், ராமர் அவரை பார்த்துப்பார், கவலைப்படாதீங்கோ. சீத்தை சொல்லிடுறா, உங்க அண்ணாவுக்கு ஏதாவது ஆயிட்டா மேலே என்ன அடையலாம்னு உனக்கு எண்ணமா? அந்த எண்ணத்தில் தான் நீ இருக்கியா அப்படின்னுட்டு கேட்டுடுறா. கேட்டுட துடிச்சு போயிடுறார் லக்ஷ்மணர். அதற்கு மேலே கிளம்பி போயிடுறார். கிளம்பி அவர் ராமரை தேடி போயிட அந்த பக்கம் லக்ஷ்மணர் அப்படி கிளம்பினாரோ இல்லையோ ராவணன் வந்து சேர்ந்துடுறான். ஒரு சந்நியாசி ரூபத்தில் வரான். வந்து சீத்தை கிட்ட வந்து பிக்ஷை கேட்கிறான். சீத்தை அப்படி பிக்ஷை போடுறதுக்குன்னு வரா. வந்தவுடன் தன்னுடைய இதையே சொல்லிக்கிறான். ராவணன் தான் வந்திருக்கேன்னே சொல்கிறான். நான் லங்கையினுடைய அதிபதி ராவணேஸ்வரன், என்னுடைய பெயர், உன்னை என்னோட அழைச்சிட்டு போகலான்னு நான் இருக்கேன். அந்த ராமர்கிட்ட நீ என்ன சுகத்தை கண்ட? ராஜ்யத்தை எல்லாம் இழந்துட்டு இங்கே வந்து ஏதோ இருந்துட்டு இருக்க, என்கிட்ட என்னுடன் வந்தால் உன்னை அப்படியே மகாராணி மாதிரி வச்சுப்பேன் என்று சொல்ல சீத்தை பார்க்கிறா. யதந்தரம் சிம்ஹ ஸ்ரீகாலயோகோ யதந்தரம் ஸ்யந்தனிகா சமுத்ரயோகோ யதந்தரம் மயூரயோரபி தவ ராகவஸ்ய ச. ஒரு சிம்மத்துக்கும் நரிக்கும் எங்கேயாவது உவமை சொல்ல முடியுமா? சிங்கம் எங்க இருக்கு, ஒரு நரி எங்க இருக்கு, ஒரு கடல் எங்க இருக்கு, ஒரு கால் கழுவுற ஒரு சின்ன ஒரு குட்டை எங்க இருக்கு, ஒரு மயில் எங்க இருக்கு, ஒரு காக்கா எங்க இருக்கு? என்னவோ ராமர் ஒன்றும் இல்லை, எனக்கு ஈடாக மாட்டான், எங்கூட வந்துடுன்னு போய் சொல்றையே, நீ எந்த விதத்துல ராமனுக்கு ஈடாவ? என்கிட்ட வந்து போய் இப்படி பேசுறையே நீ என்று சீத்தை கோவப்பட ராவணன் அப்படியே சீத்தையை கட்டி தூக்கினான். ரதத்தில் வச்சு ஆகாய மார்க்கமாக பறந்து போகிறான். அபகரித்து கொண்டு போயிடுறான் சீத்தையை. சீத்தை பார்க்கறா, கதர்றா, ரதத்திலிருந்து ஹோன்னு கூவரா. ஆமந்திரயே ஜனஸ்தானே கர்ணிகாரான் சுபுஷ்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாஹரதி ராவணஹ ஹம்சகாரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹ தைவதானி ச யான்யஸ்மின் வனே விவித பாதபே நமஸ்கரோம்யஹம் தேப்யோ பர்த்து சம்சதமாம் ஹ்ருதாம்.
ஹம்சகாரண்ட கர்ணிகார புஷ்பங்களே, ராமரை பார்த்தா சொல்லுங்கோ, ராவணன் சீதையை அபகரிச்சு கொண்டு போயிட்டான்னு சொல்லுங்கோ. கோதாவரி நதியே, ராமர் வந்தா ராமரின் இடத்துல சொல்லு, சீதையை ராவணன் அபகரித்து கொண்டு சென்றான் என்று சொல்லு. ஹம்சபக்ஷிகளே, ராமரை பார்த்தா சொல்லுங்கோ, சீதையை ராவணன் அபகரித்து சென்றான் என்று. இந்த வனத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளே, நீங்கள் எல்லோரும் ராமர்கிட்ட சொல்லுங்கோ, சீதையை ராவணன் அபகரித்து சென்றான் என்று என்று ஆகாயத்துல கூவிண்டே போகிறா, கத்தி அலறிண்டு போகிறா. ஜட்டாயு காதுல இது விழருது. ஜட்டாயு என்று தசரதரினுடைய நண்பன். இங்க ராமலக்ஷ்மண சீதாள் இந்த பஞ்சவட்டியில வந்த உடனேயே நான் இங்க இருக்கேன், உங்களுக்கு காவலா இருக்கும்னு அங்க இருந்துட்டு இருக்கிற அந்த ஜட்டாயு பார்க்கறர். சீதையை ராவணன் அபகரிச்சு கொண்டு போறான்னு உடனே பறந்து வரர். ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது ராவணனுக்கும் ஜட்டாயுவுக்கும். அப்படியே அந்த ராவணனினுடைய வில்ல முறிச்சு அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் உடைத்து எரிந்து அவனை நிராயுத பாணியாக ஆக்கி அவன் ரதத்தை முறித்து அவன் குதிரைகளை கொன்று அப்படியே நிராயுத பாணியாக அந்த ராவணனை நிறுத்துறாரான் ஜட்டாயு. பின்னாடி யுத்த காண்டத்துல ராமர் இதை செய்ய போறார். ராமர் செஞ்சதை இங்க ஜட்டாயு தன்னுடைய அழகினாலும் பக்ஷங்கள்னாலுமே சாதிக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறார். ஆனால் ராவணன் தெய்வ அனுகிரகம் பொருந்திய ஒரு கத்தி ஒன்று வச்சுருக்கான். அந்த கத்தியை கொண்டு அந்த ஜட்டாயுனுடைய பக்ஷங்களை அறுத்து எரிந்து ஜட்டாயு அப்படியே சிறகுகள் ரெண்டும் போயிட அப்படியே கீழே விழுந்துடுறது. சீதையை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்துடுறான். மேலாவாள்லாம் ராட்சசாள் பறக்க முடியும் இல்லையா அவர்களுக்கு, அப்படியே போயிடுறான். இங்கேயோ லக்ஷ்மணர் ராமர்கிட்ட போய் சேர்ந்துடுறார். லக்ஷ்மணரை பார்க்கிறார் ராமர். ஆஹா லக்ஷ்மணா, எங்க வந்த? தப்பு பண்ணிட்டியேப்பா, சீதைக்கு என்ன ஆச்சோ தெரிஞ்சலையே. அந்த ராட்சசன் அப்படி குரல்ல கத்தின உடனேயே நினைச்சேன், ஐயோ ஆனாலும் லக்ஷ்மணன் ஏமாற மாட்டான் வரமாட்டான்னு நினைச்சேனே, இப்படி வந்துட்டியேப்பா, வா, சீதைக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. ஓடி வரா. வந்து பார்த்தால் ஆசிரமத்துல ஏதோ ஒரு 2 பேருக்கு நடுவுல சண்டை, அப்படி ஒரு பலாத்காரம் நடந்த அறிகுறிகள் தெரியறது. பாத்திரங்கள் எல்லாம் அப்படி உருண்டு கிடக்கு, புஷ்பங்கள் எல்லாம் செதறி கிடக்கு. அப்படி ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே. சீதே சீதே சீதே. ஆசிரமத்தை சுத்தி அங்க இங்க எல்லா பக்கமும் தேடி பார்க்கிறார். சீதைய காணல. பக்கத்துல எங்கு பாரு ஓடுறார். சீதே சீதே சீதேன்னு குரல் கொடுத்துண்டு எங்க போனாலோ தெரியலையே. லக்ஷ்மணா, சீதைக்கு ஏதோ ஆயிடுத்து போல இருக்கேப்பா. அண்ணா பயப்படாதீங்கண்ணா, இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா, தண்ணி எடுத்துன்னு வர போயிருப்பா, வாங்கோ தேடினா கண்டுபிடிச்சிடலாம். விருக்ஷாத் விருக்ஷம் பிரதாவன் சக கிரீன்ஸ்சாபி நதீநதம் பப்ராம விலபன் ராமஹா சோக பங்கார்ணவ ப்ளுதஹா. கதம்ப வரமே சீதைய கண்டியா? வில்வ மரமே நீ சீதைய கண்டியா? அர்ஜுன மரமே நீ சீதைய கண்டியா? மான்களே நீங்கள் யாராவது சீதைய பார்த்தேளா? மான் கூட்டங்களுக்கு மத்தியில அவளும் ஒரு மான்குட்டி மாதிரி துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருப்பாளே. நீங்கள் பார்த்தீர்களா அந்த சீதையை? நீங்க பார்த்தேளா எங்கேயாவது? சீதை எங்கன்னு எனக்கு நீங்க யாராவது சொல்லக்கூடாதா? ஒவ்வொரு இடமா எங்கு பாரு ஓடி ஓடி தேடுறார். சீதைய காண கிடைக்கல. மேல சூரிய பகவான பார்த்து கேட்கிறார். ஆதித்ய போ லோக கிருதா கிருதஜ்ஞ லோகஸ்ய சத்யான்ருத கர்ம சாக்ஷின் மம பிரியா சாக்வகதா ஹிருதாவா சம்சஸ்வ மே சோகஹதஸ்ய சர்வம். சூரிய பகவானே, உலகத்துல என்னென்ன நடக்கிறதோ எல்லாவற்றிற்கும் சாட்சி நீர்தானே. தர்மம் யாரு செய்யறா அதர்மம் யாரு செய்யறான்னு எல்லாவற்றிற்கும் சாட்சியாக நீர்தானே இருந்து கொண்டிருக்கேன். நீங்க சொல்லக்கூடாதா என் சீதைக்கு என்ன ஆயிற்று?
வாயு பகவானை பார்த்து சொல்றார், லோகேஷு சர்வேஷு ந நாஸ்தி கிஞ்சித் யத்தேன நித்யம் விதிதம் பவேத் தத் ஷம்சஸ்வ வாயோ குலபாலினீம் தாம் மிருதா ஹிருதா வா பதிவர்த்ததே வா. வாயு பகவானே, காற்று வீசாத இடம்னு ஒன்று உண்டா? யாருமே போக முடியாத இடத்துக்கு கூட நீங்க போயிட முடியுமே. என்னுடைய குலத்தினுடைய விளக்கு, என் குல விளக்கு, என்னுடைய பிரியை, என்னுடைய காதலி அந்த சீதை, அவள் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதை சொல்லக்கூடாதா? உயிரோட தான் இருக்காளா, செத்துட்டாளா, வழியில எங்கேயாவது இல்லாட்டி விழுந்து ஏதாவது கிடக்காளா? நீங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லக்கூடாதா? பதில் ஒன்றும் வரல. தெய்வங்கள் பிரத்யக்ஷமா பேசாது. ஆனால் அந்த சூரிய பகவானும் வாயு பகவானும் பின்னாடி சீதையை மீட்பதற்கு ராமருக்கு உதவி பண்ண போறா. அந்த சூரியனினுடைய அம்சமாகத்தான் சுக்ரீவன், வாயுவினுடைய அம்சம்தான் ஹனுமார். இவர்களினுடைய உதவியினால தான் பின்னாடி சீதையை அடைய போறார் ராமர். அதனால அப்ப உடனே தெய்வங்கள் பதில் சொல்லலையே தவிர தெய்வங்களின் இடத்துல பண்ற பிரார்த்தனை என்றைக்கும் வீண் போகாது. அந்த தெய்வங்கள் பின்னாடி வேறு விதத்துல வந்து அனுகிரகம் பண்ண போகிறது. இப்படியே சீதையை தேடிக்கொண்டே வர வழியில ஜட்டாயு கடக்கர். ஜட்டாயுவை பார்க்கறர், ஓடி வரர் ராமர். அப்படி ஜட்டாயுவை தூக்கி மடியில போட்டுக்கிறார். ஜட்டாயு சொல்றார், ராவணன் சீதையை அபகரித்து சென்றான். எவ்வளவோ தடுக்கணும்னு பார்த்தேன்பா, ஆனால் என்ன முடியல. எனக்கு இந்த கதிக்கு என்ன ஆக்கிட்டு சீதையை தூக்கி சென்றான் என்று சொல்ல, அந்த மேல கேட்கிறார், எந்த பக்கமா போனான், எங்கு தூக்கி சென்றான், எப்படி போனான் அந்த ராவணன்? அதை சொல்றதுக்குள்ள ஜட்டாவியினுடைய உயிர் பிரிஞ்சது. அப்படியே ராமரினுடைய மடியில ஜட்டாயுவினுடைய உயிர் போக, ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் ராமர் பண்றார். தசரதருக்கு கிடைக்கல, இப்படி ஒரு பிள்ளை பெத்தும் சொந்த அப்பாவுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ஜட்டாயுவுக்கு ராமர் கையால அந்திம சம்ஸ்காரம்ங்கிறது கிடைக்கிறது. யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயா த்வம் அப்யனுஜ்ஞாதஹ கச்ச லோகான் அனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்ருதஸ்ச மயா வ்ரஜ. யாகதிர் யஜ்ஞசீலானாம், யாகங்கள் எல்லாம் செய்வதையே தன்னுடைய ஸ்வபாவமாக கொண்டவர்கள் எந்த கதியை அடைவார்களோ அந்த நல்ல கதியை நீங்கள் அடைவீர்களாக. சந்நியாசம் பெற்றுக்கொண்டு பிரம்ம விசாரமே செய்து அப்படி இருக்கக்கூடியவர்கள் எந்த கதியை அடைவார்களோ அந்த கதியை நீங்கள் அடைவீர்களாக. நிறைய பூதானம் செய்தவர்கள் எந்த ஒரு கதியை அடைவார்களோ அந்த கதியை நீங்கள் அடைவீர்களாக. என்னுடைய ஆக்ஞை நான் அனுப்புறேன், ஆச்சரியமான லோகங்களை நீங்கள் சென்று அடைவீர்களாக. கிருத்ரராஜ, கழுகுகளுக்கு எல்லாம் தலைவனே, அரசனே, என்னால் சம்ஸ்காரம் செய்யப்பட்டவனாக இந்த லோகங்களுக்கு நீங்கள் செல்வீர்களாக என்று சொல்றார். ஒரு கழுகு, கழுகுனா பிணம் கொத்தி சாப்பிடக்கூடியது, பிணந்தின்னி கழுகு. அதற்கு உரிய லோகங்கள் கிடையாது இது எதுவுமே. ஆனாலும் என் ஆக்ஞை செல்வாயாக அப்படின்னுட்டு அனுப்புறார். ஒருத்தர் இருக்கார், ஒரு கிரகத்துக்கு எஜமானன். தன் வீட்டுக்கு யாரை கூப்பிடலான்னு அவர் இஷ்டம் தானே. அவர் கூப்பிட்டா யாரை வேணா உள்ள போகலாம் அந்த வீட்டுக்குள்ள. அது மாதிரி எல்லா லோகங்களும் ராமருக்கே உரியதுங்கிறதுனால என் ஆக்ஞை நான் அனுப்புறேன், செல் என்று அந்த ஜட்டாயுவைக்கு ஆச்சரியமான அனுகிரகத்தை செய்தார். ஜட்டாயு மோக்ஷம் அப்படின்னுட்டு தான் சொல்றோம். ராமரினுடைய ஒரு அனுகிரகத்தினால் ஜட்டாயு நல்ல கதியை அடைந்தார் என்று ஜட்டாயு மோக்ஷமாக மேல ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிக்கொண்டே வரா. கபந்தன் என்ற ஒரு அசுரன், அவனை அடுத்தது பார்க்கிறா. பயங்கர பெரிய உருவம் கொண்டவனாக இருக்கான் அந்த கபந்தன். வயத்துல இருக்கான் அவனினுடைய வாயி.
அப்படி பார்க்கவே மிகவும் கோரமாக உள்ளவனாக ஒரு மலையே அப்படியே நடந்து வருதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பெரிய இடி இடிக்கிற மாதிரி அவனுடைய குரல் அப்படி இருக்கு. ராம லக்ஷ்மணால முழுங்கிடணும் என்று அப்படி ஒரு பயங்கரமாக அங்கு அவன் வந்து சேர அந்த கபந்தனை ராம லக்ஷ்மணர்கள் வதம் பண்ணிடுறான். 2 பேருமா சேர்ந்து அவனோட யுத்தம் செய்து கபந்தனை வதம் செய்ய ஒரு சாபத்தினால இப்படி ஒரு ரூபத்தில் அவன் இருக்கான். அதனால உயிர் போகிற சமயத்தில் ராமலக்ஷ்மணர்களின் இடத்துல பக்கத்தில் சுக்ரீவன் என்று வானரர்களினுடைய தலைவன் இருக்கான். அந்த சுக்ரீவனை போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த சுக்ரீவன் உதவுவார். மேலும் சபரி என்ற ஒருவள் இங்கே பக்கத்தில் ஆசிரமம் அமைச்சு இருக்கா, அவளுக்கும் போய் நீங்கள் அனுகிரகம் செய்யணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கபந்தன் நல்ல கத்தியை அடைந்தான் என்று அந்த கபந்தனினுடைய வதமும் ஆக மேலே அங்கிருந்து கிளம்பி அதற்கும் மேலே சீதையை தேடிக்கொண்டே வரார்கள். வந்தா அந்த சபரி அவளினுடைய ஆசிரமம் அந்த பிரதேசம் வருது. மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமம் அந்த இடம். இந்த சபரி என்பவள் ஒரு வேடுவ ஸ்திரீ, சபர ஜாத்தியை சேர்ந்தவள். அவளுக்குன்னு ஒரு பேர்னு ஒன்றும் கிடையாது, சபரி அப்படின்னுட்டே தான் அவளை சொல்லி இருக்கு. மிருகங்களை எல்லாம் பச்சையா அப்படியே அடிச்சு கொன்று சாப்பிடக்கூடியவள். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தால் அழகா முயல்கள் எல்லாம் அப்படியே துள்ளி குதித்து ஓடிக்கொண்டு இருக்கு. மான்கள் எல்லாம் அழகா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆசையா பார்க்கறா, எவ்வளவு அழகா ரம்யமா இருக்கு இந்த பிரதேசம், ரொம்ப இந்த இடத்துலையே இருக்கணும் போல எனக்கு இருக்கே. அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. முயலை பார்த்தா உடனே அடிச்சு சாப்பிடணும்னு நினைப்பா, மானை பார்த்தால் அடிச்சு சாப்பிடணும்னு தான் இவளுக்கு தோணும். நமக்கு போய் இவைகளை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு பிரியம் வருதே, ஏன் இப்படி? மேலும் அப்படியே அங்க பார்த்தால் சிங்கமும் மானும் ஒன்னோட ஒன்று குலாவிக்கொண்டு இருக்கு. பாம்பும் கீரியும் பிரியமா ஒன்னோட ஒன்று பேசின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துலையே ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு போல இருக்கே. ஸ்வபாவத்திலேயே வைரம் கொண்ட ஜீவராசிகள் கூட எப்போ ஒன்றோடு ஒன்று பிரியமாக இருக்கோ, இப்போ இந்த இடத்துல ஏதோ இருக்கு, நம்ம இங்கேயே இருக்கலாம், நமக்கும் ஒரு மனதுக்கு நல்ல எண்ணங்கள் வருது இங்கே இருந்தால், அதனால் இங்கேயே இருப்போம் என்று சபரி அந்த மதங்கரினுடைய ஆசிரமத்தில் இருந்துருக்கா. காலமே மதங்கர் அவரினுடைய சிஷ்யர்களோடு கூட ஸ்நானத்துக்கு போகிற சமயத்தில் இவ அதுக்கு முன்னாடியே எழுந்து வந்து அவர்கள் போகிற பாதையை எல்லாம் சுத்தம் பண்ணி வைப்பாளாம். கற்கள் முற்கள் எல்லாம் எடுத்து பெருக்கி அழகாக சுத்தம் பண்ணி வைப்பா. அவர்கள் ஸ்நானத்துக்கு போயிட்டா இங்கே ஆசிரமத்துக்கு வந்து காய் கனிகள் எல்லாம் பறித்து வைத்து விறகுகள் எல்லாம் வெட்டி எடுத்து ஆசிரமத்தை அழகாக சுத்தம் பண்ணி கோலம் போட்டு எல்லாம் பண்ணி வைப்பா. இப்படியே ஒரு சில நாட்கள் போகிறது. மதங்க மகரிஷி பார்க்கிறார், போகிற பாதையெல்லாம் அவ்வளவு சுத்தமாக இருக்குது, யாரோ விறகெல்லாம் வெட்டி வைக்கிறா. சிஷ்யர்கள் கிட்ட கேட்கிறா, யார் இந்த வேலையெல்லாம் பார்க்கறது? இப்போ வந்து நதிக்கு போகிற பாதையெல்லாம் ரொம்ப சுத்தமாக ரொம்ப அழகாக இருக்கே. தெரியல குருநாதா, யார் பண்ணுறான்னு தெரியல. யார் பண்ணுறான்னு தெரியலையா? நம்முடைய ஆசிரமத்தில் யாரோ வந்து இவ்வளவு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, யாரு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ஜீவன் எந்த பிரார்த்தனையோட எல்லாம் பண்ணுறாளோ என்னமோ தெரியல. என்னன்னு கவனிச்சு யாருன்னு பார்த்து என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கோ. சிஷ்யாள் அடுத்த நாள் மறைஞ்சு நின்று பார்க்கறா. இந்த சபரி காலம்புற 3 மணிக்கே வந்து கூட்டின்னு இருக்கா போகிற பாதையெல்லாம். அம்மா, யாருமா நீ? இங்க வா. பயந்து போயிடுறா. மன்னிச்சிடணும் சாமி, மன்னிச்சிடணும், ஏதோ சும்மா இப்படி பெருக்கின்றேன், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. இவ்வளவு நாளா எல்லாம் நீ தான் இங்கே பண்ணியிருக்கு, இதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்கியா, பழங்கள் எல்லாம் நீ தான் பறித்து வச்சிருக்கியா? ஆமாம், நான் தான் பண்ணினேன் சுவாமி. குருநாதர் உன்னை கூப்பிடுறார், வா. இல்லை, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, ஒன்றும் இல்லை, ஏதோ சும்மா பண்ணினேன், பயப்படாதம்மா. எங்கள் குருநாதர் ஆச்சரியமான அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர், நீ எது கேட்டாலும் உனக்கு கொடுப்பர். எதுக்காக இதெல்லாம் பண்ணின? வா, குருநாதர் கிட்ட வா. அவளை அழைச்சி தரன்னு இழுத்துண்டு கொண்டு வந்து மதங்க முனிவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறா. மதங்க மகரிஷி பார்க்கிறார், அம்மா, நீதான் இந்த கைங்கரியங்கள் எல்லாம் செஞ்சதா?
ஆமாம் சாமி, ஏதோ எனக்கு இங்கே பிடிச்சது, ஏதோ செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. இல்லைம்மா, உனக்கு என்ன வேணும் கேள். எதற்காக இதெல்லாம் செஞ்ச? நீ என்ன கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். என்ன வேணுமோ கேள். எனக்கு என்ன சாமி வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். இங்கே இருக்க பிடிச்சிருக்கு, அப்படித்தான் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சா நான் இங்கேயே உங்கள் ஆசிரமத்திலேயே இனிமேல் தங்கி இருக்கேனே. சரிம்மா, இனிமேல் இந்த பெண் இங்கே நம்ம ஆசிரமத்திலேயே இருப்பாள் என்று சொல்ல, இவ்வளவு காலம் யாருக்கும் தெரியாமல் என்னென்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலோ இப்போ உரிமையோடு ஆசிரமத்தில் எல்லா கைங்கரியமும் சபரி பண்ணுறா. பல காலம் ஆகிறது, அங்கேயே இருந்துருக்கா. ஒரு நாளைக்கு பார்த்தா திடீர்னு ஆசிரமம் ஒரே பரபரப்பாக இருக்குது. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்கா. பார்க்குறா, கேட்குறா யார்கிட்டையோ, என்ன விஷயம், ஏன் ஆசிரமமே ஒரே பரபரப்பாக இருக்குது? உனக்கு தெரியாதா சபரி, நம்முடைய குருநாதர் இன்னைக்கு பரலோகம் போக போகிறார். அப்படியே சபரிக்கு எப்படி இருக்கும்? சின்ன வயசில் அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தால், அந்த ஆசிரமத்தில் மதங்க முனிவர் கைங்கரியம் தவிர ஒன்றும் தெரியாமல் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டா. இப்போ அந்த மதங்க முனிவர் பரலோகம் போறர்னா அப்படி துடிச்சு போயிடுறா. எட்டி எட்டி பார்க்கறா. ஆசிரமத்துக்கு உள்ளே போக மாட்டா, பழக்கம் கிடையாது. உள்ள அவளை விடுறது கிடையாது. உள்ளே போக மாட்டா, வெளியிலேயே தான் எல்லா கைங்கரியமும் பண்ணின்னு இருப்பா. அதனால் இங்கிருந்தே பார்க்கறா. மதங்க மகரிஷி சிஷ்யாளெல்லாம் அப்படி ஐத்தாப்பில் இருக்கா. பாரத்வாஜா, உனக்கு என்ன வேணும்? ஒவ்வொரு சிஷ்யாளையா கூப்பிடுறார். கோத்திர நாமம் சொல்லி தான் கூப்பிடுறது பழக்கம். அப்படி கூப்பிடுறார். பிரபோ, எனக்கு அஷ்டமகா சித்தியும் வேணும். அப்படியே தண்ணீரில் நடந்து போகலாம், பெரிய ரூபம் எடுத்துக்கலாம், திடீர்னு சின்ன கொசு மாதிரி ரூபம் எடுத்துக்கலாம். இப்படி அஷ்டமகா சித்திகள் என்று என்னென்ன இருக்கோ அது எல்லாம் எனக்கு வேணும், கொடுத்தேன் போ. மேல, கௌதமா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? எனக்கு நான் எங்க பேசினாலும் என்னோட வாக்கு வெற்றி பெறணும். எங்கனாலும் அப்பேற்பட்ட ஒரு வாக்கு வன்மை உள்ளவனாக நான் இருக்கணும். சரஸ்வதி நாக்குல தாண்டவம் ஆடுவாள், போ. மேல அடுத்தது மற்றொரு சிஷ்யன், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு தாரித்யம் தொலையணும் குருநாதா, எப்பவும் எனக்கு செல்வம் சமிருத்தியா இருக்கணும், கொடுத்தேன் போ, மகாலட்சுமி கட்டாட்சம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னா எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கார். சபரி எங்க? அப்படியே சபரிக்கு மேனி சிலிர்க்கிறது, வெளியில இருக்கா. சபரி ஓடி வரா. சிஷ்யாலாம், சபரி உன்னை குருநாதர் கூப்பிடுறார். உள்ள பழக்கம் இல்லையே சுவாமி, குருநாதர் கூப்பிடுறார்மா, உள்ள வா, உள்ள வா. அழைத்து கொண்டு சபரியை அழைத்து கொண்டு உள்ள வர, அம்மா சபரி, உனக்கு என்ன வேண்டும்? நான் முதல்ல என்னைக்கு ஆசிரமத்துக்கு வந்தேனோ அன்னைக்கும் இதைத்தான் கேட்டீர்கள், இப்பொழுதும் கேட்கிறீர்கள். எனக்கு என்ன வேணும்? எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்ன பார்த்து எனக்கு செய்தாலும் அது சந்தோஷம் என்று சொல்ல சந்தோஷப்பட்டார் மதங்க மகரிஷி. ஆகா, அனுக்கிரகம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மகான்களினுடைய சந்நிதிக்கு போய் அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்டுட்டோம்னா கேட்டதை கொடுக்குற மாதிரி அவளுக்கு ஆயிடும். ஒன்றுமே கேட்காம வெறுமனா அவள் சந்நிதியில் போய் சேவிச்சோன்னா நமக்கு என்ன வேணும்னு பார்த்து அவர்களாக பார்த்து கொடுப்பா. அதனால அந்த மகான்களுக்கிட்ட அவாகிட்ட விட்டுறணும். ஒரு கோடீஸ்வரன் அவன்கிட்ட போய் பொண்ணுக்கு கல்யாணம் நீங்கள் ஏதாவது பார்த்தா செஞ்சால் தேவலை. அவன் நினச்சிக்கிறான் மொத்த கல்யாணத்தையும் நம்மளே நடத்தி கொடுத்துருவோம் எல்லாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான். அடுத்த க்ஷணம் இவர் கேட்கிறார், அந்த திருமாங்கல்யமும் முகூர்த்தப்பட்டும் மட்டும் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணிட்டேன்னா, ஓ அப்படியா, பார்த்து இவனுக்கு திருமாங்கல்யமும் முகூர்த்தப்பட்டும் கொடுப்பான், மற்றதுக்கெல்லாம் வேற ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு போல இருக்குன்னு அதை மட்டும் கொடுத்துட்டு அவன் பேசாமல் இருந்துடுறான். இப்போ வாரி கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல வாரி கொடுக்க முடியுங்கிற ஒரு சந்நிதியில் போய் அல்பத்தை பிரார்த்திச்சுண்டா அது ஒரு முட்டாள்தனம் தானே. அதை தான் நம்ம செய்கிறோம். தெய்வ சந்நிதியாக இருக்கட்டும், இல்லை குருநாதர் சந்நிதியாக இருக்கட்டும், அங்கே போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டுடுறோம். நம்ம பேசாமல் இருந்து அவர்கள்கிட்ட விட்டுட்டா எல்லாத்தையும் அவர்கள் நமக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சு எந்த காலத்தில் எந்த அளவுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி பார்த்து அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ சபரி அந்த வாய்ப்பை கொடுத்தாளாம். மதங்கர் சந்தோஷப்படுறார். சபரி
உட்கார். அப்படி உட்கார்த்தி வச்சார். நான் சொல்றத திரும்ப சொல்லு. ராம 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 சொல்லுமா, இதை திரும்ப சொல்லு. சபரி அப்படியே கூசி போறா. இந்த நாமத்தை சொல்றதுக்கான யோக்கியத்தை எனக்கு உண்டா? வாஸ்தவம் தானே. ராம அப்படின்னு அந்த பரம்பொருளினுடைய அந்த நாமத்தை இந்த எச்சல் வாயால என்னென்னமோ பேசுறோம். இந்த வாக்க வச்சு இதை வச்சு ராமங்கிற நாமத்தையும் சொல்லணுமா? அப்படித்தானே நினைக்கணும். என்னமோ மேடையில் உட்காந்து ராமநாமம் சொல்லுங்கோ ராமநாமம் சொல்லுங்கோன்னு எங்களை மாதிரி இருக்கிறவாளும் நிறையா சொல்லிடுறோம். எல்லாரும் நம்ம ராமநாமம் தான் கத்தின்னு சொல்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா யாரினுடைய நாமம் இந்த வாக்குனால எதையோ சொல்லி அதையும் சொல்கிறதா? சபரிக்கு அப்படியே கூசருது. எனக்கு யோக்கியத்தை உண்டா இந்த நாமத்தை சொல்ல? எனக்கு நீங்கள் இதை சொல்கிறேளே. யாருக்கு வேணா ராமநாமம் சொல்றதுக்குரிய யோக்கியத்தை உண்டுமா? இன்னார்தான் சொல்லலாம் இன்னார்தான் சொல்லக்கூடாது என்று கிடையாது. அதிகாரி பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ராமநாமம் சொல்லலாம். அதனால எப்பொழுதும் இந்த ராமநாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. இந்த ராமநாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும்? எதற்கு இதை சொல்றது? ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த நாமத்தினுடைய பொருள் உன்னை தேடி வரும். உன்னுடைய வீடு தேடி வந்து உன் கதவு இடிக்கும். உன்கிட்டக வரும் இந்த நாமம் அப்படின்னுட்டு சொல்லி ராமநாமத்தை அந்த சபரிக்கு உபதேசம் செய்தார். சபரி சந்தோஷமா அந்த நாமத்தை ஏத்துக்கிறா. மேல மதங்க மகரிஷி பரலோகம் போயிடுறார். அவர் போயிட மேல ஆசிரமத்தில் உள்ள மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் அவரவர்களினுடைய ஊருக்கு அவரவர்கள் போயிடுறா. அவரவா வேலையை பார்த்துண்டு சபரி மட்டும் அங்கேயே இருக்கா. ராமநாமம் சொல்லிண்டே இருந்தா இந்த நாமத்தினுடைய பொருள் உன்னை தேடி வரும்னு குருநாதர் சொல்லி இருக்காரே, அதனால நம்ம இங்கேயே இருக்கணும் என்று நித்தியம் அழகா ஆசிரமத்தை கூட்டி பெருக்குவா. அழகா முத்து மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வைப்பா. ஒரு பலகாயை போடுவா. அழகா கோலம் போடுவா. பழங்கள் எல்லாம் பறித்து கொண்டு வந்து வைப்பா. வச்சு ராம 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 ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா. சாயந்தரம் ஆகும். ராமர் வந்திருப்பாரோ? ராமர் வரல. அடுத்த நாள் அதே மாதிரி ஆசிரமத்தை அழகா சுத்தம் பண்ணுவா. காய்கனிகள் எல்லாம் பறித்து வைப்பாள். ஒரு பலகா போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணுவா. ராமர் வந்தா என்ன இருக்கணுமோ அப்படி ஆசிரமத்தை அழகா வச்சு ராம 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 பூரா ஜபம் பண்ணுவா. அன்றைய பொழுதும் ராமர் வரல. பக்கத்துல இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கூப்பிடுவா. குழந்தைகளா இந்தாங்கோ பறிச்சு வச்சிருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுப்பா. இப்படியே நித்தியம் ராமநாமம் ஜபம் செய்து கொண்டே இருக்கா. பல காலம் ஆகிறது. ராமர் இன்னும் வந்த பாடு இல்லை. வருடங்கள் ஆயிடுத்து. ராமர் வனவாசமா வந்த ஆரம்பத்துல சபரியினுடைய இந்த ராமநாம ஜபம் ஆரம்பிச்சது. இன்னும் ராமர் வந்த பாடு இல்லை. பார்க்கறா. அப்பா பிரபோ ராமா, எவ்வளவு காலமா நானும் இந்த நாம ஜபத்தை பண்ணின்னு இருக்கேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உன்னுடைய தர்சனம் எனக்கு கிடைக்கல. ஆனால் என் குருநாதரினுடைய வாக்கு இருக்கு. இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு இரு, இந்த நாமத்தினுடைய பொருள் உன்னை தேடி வரும்னு அவர் எப்ப சொல்லியிருக்காரோ கண்டிப்பா நீ வருவன்னு எனக்கு தெரியும். அதனால ராம நாமத்துல ஒரு சந்தேகமோ இல்ல குரு வாக்குல ஒரு சந்தேகமோ எனக்கு இல்லை. தன்னுடைய ஒரு சக்தியிலையுமே அவளுக்கு சந்தேகம் இல்லை. தன்னையும் நம்பினாள், குரு வார்த்தையையும் நம்பினாள், சொன்ன அந்த ராம நாமத்தையும் நம்பினாள். நம்பிக்கையோட வருஷக்கணக்கா சொல்லின்னு இருக்கா. ஆனால் சரீரத்துல தெம்பு இல்லப்பா. இந்த சரீரம் என்னைக்கு விழுமோ தெரியல. தாமரை இலையில இருக்கக்கூடிய தண்ணீர் துளி அப்படியே எப்போ உருண்டு ஓடும்னு ஒட்டாது, அப்படியே உருண்டு ஓடிடும். அந்த மாதிரி இந்த சரீரத்தை விட்டு என்றைக்கு உயிர் பிரியும்னு சொல்ல முடியல. எனக்கு வயசாயிடுத்து. இப்போ அப்படி தொண்டு கிழவி ஆயிட்டா சபரி. தோலெல்லாம் சுருங்கி போச்சு. அப்படியே வாக்கு வந்து பல்லெல்லாம் விழுந்தெடுத்து ஸ்பஷ்டமா வாக்கு இல்லை. அப்படி ஒரு வயசாயிடுத்து. உயிர் போயிடுமோன்னு இருக்கிறாமா. எனக்கு என்ன கர்மயோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கா, ஞான யோகம் இருக்கா? எதுவும் இல்லை.
எனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு பார்க்கறியா? அதனால எனக்கு தர்சனம் கொடுக்காம இருக்கியா? எனக்கு எந்த யோக்கியத்தையும் இல்லை. ஆனால் குரு வாக்குங்கிற ஒன்று இருக்கு, அவர் சொல்லி இருக்கார், அதுக்காக நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வாராமா, எனக்கு காலம் ரொம்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்று ஒரு நாள் இப்படி கதறி அழுது கொண்டு இருக்க, சில இந்த குழந்தைகள் எல்லாம் ஓடி வருது. பாட்டி பாட்டி, யாரோ ராமர்னு ஒருத்தர் வருவார் வருவார்னு நித்தியம் காத்துட்டு இருப்பியே, யாரோ 2 பேர் வந்திருக்கா. சபரி ஆசிரமம் எங்க, சபரி ஆசிரமம் எங்கன்னு கேட்டுண்டு வந்திருக்கா. அப்படியா? ஓடி வரா. வந்து பார்த்தால் அப்படியே ஆஜானுபாகுவாக விஷாலமான வட்சஸ்தலம், தீர்க்கமான பாகு, தாமரை போன்ற கண்கள், பவழம் போன்ற உதடுகள், முத்து போன்ற வரிசை பற்கள், ஜடாபாரம் தரித்தவர்களாக ஒரு கையில் அப்படி வில்லை ஏந்தி கொண்டு கம்பீரமா ராமரும் லக்ஷ்மணரும் அப்படி வந்து வாசல்ல நின்றுருக்கா. எப்படி இருக்கும் இந்த சபரிக்கு? எவ்வளவு வருஷமா இந்த வஸ்து தன்னை தேடி வரும்னு தானே இவ்வளவு காலம் இவ்வளவு ஜபம் இப்படி பண்ணியிருக்கா. அப்படியே விழுந்து சேவிக்கிறா, வரணும் வரணும்னு. அந்த சின்ன சபரியினுடைய குடிசைக்குள்ள அப்படி தலை குனிஞ்சு ராமரும் லக்ஷ்மணரும் அப்படி உள்ள வராளாம். வந்து அவர்களை அமர்த்தி வைக்கிறா. மேல ராமர் பார்த்து கேட்கிறார், சபரியை பார்த்து, கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹா கச்சித்தே வர்ததே தபஹ கச்சித்தே நியதः கோபஹ ஆஹாரஸ்ச தபோதனே கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சஃபலா சாருபாஷினி. சாருபாஷினின்னு கூப்பிடுறாராம், அழகாக பேசக்கூடியவளே அப்படின்னு. இப்போதான் பல்லு போயிடுத்து, வாக்கு ஸ்பஷ்டமா இல்லை, வயசாயிடுத்து, கிழவி ஆயிட்டான்னோ, அவளை அழகாக பேசக்கூடியவளேன்னு ராமர் கூப்பிடுறாரே அப்படின்னா மேலே பதில் சொல்ல போறா பாருங்கோ, அதில் தெரியும் அவ்வளவு அழகு. அப்படி அவ வார்த்தையில் அந்த அர்த்த புஷ்டியோட இருக்கான், அவ்வளவு அழகா அப்படி பேசக்கூடியவளேன்னு கூப்பிடுறார். கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹா கச்சித்தே வர்ததே தபஹா. உன்னுடைய தபசு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறதா? உன்னுடைய தபசு விக்னங்கள் இல்லாமல் இருக்கிறதா? உன்னுடைய கோபம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கா? உன்னுடைய ஆகாரம் சரியான நியமத்தோடு எதை சாப்பிடணுமோ அதைத்தான் சரியா சாப்பிட்றையா? உன்னுடைய குரு கைங்கரியம் எப்படி போயின்னு இருக்கு என்று கேட்கிறாராம் சபரியை பார்த்து ராமர். சபரி ஒரு சாதாரண ஒரு வேடுவ பெண், படிப்பறிவே இல்லாதவள் அப்படின்னுட்டு சொன்னோம். அவளை பார்த்து உன்னுடைய தபஸ் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கா, விக்னம் இல்லாமல் இருக்கா அப்படின்னுட்டு கேட்கிறாரே. என்ன தபஸ் இவ பண்ணினா அப்படின்னா, ராமநாம ஜபம் பண்ணினா இல்லையா, அதுதான் அவளினுடைய தபஸ். குரு வாக்குல ஒரு நம்பிக்கை வச்சா இல்லையா, அந்த குரு பக்தி தான் அவளினுடைய தபஸ். அப்படி அந்த தபஸ் உனக்கு வளர்ந்து கொண்டு இருக்கா. தபஸ் நல்லபடியாக சரியா இருக்கணும்னா அதற்கு கோபம் கட்டுல இருக்கணும். அப்படியே அந்த கொக்கை சுட்டு பொசிக்கிட்டாராம், அதோட தபஸ் எல்லாம் போச்சு. வருஷமா செய்த தபஸ் போயிடும். இப்போ காமம், கோபம், அதுக்கப்புறம் மதம். என்ன மாதிரி யாரு காம கோபத்தை ஜெயித்தவர்கள், அவ்வளவுதான், அடுத்தது தபஸ் போயிடுத்து. இது ஒவ்வொன்றும் தபஸுக்கு எதிரி, தபஸை பங்கம் செய்யக்கூடியது. அதனால சபரி கிட்ட கேட்கிறார், கோபப்படாம இருக்கியா எல்லார்கிட்டையும்? உன்னுடைய கோபம் உன் வசத்துல இருக்கா? கோபமே படக்கூடாதுன்னு கிடையாது. அதுக்காக ராமரை பத்தி முதல் நாள் சொன்னோம், காலாக்னி சதிருஷ குரோதகா. அப்படியே பிரளய அக்னி மாதிரி கோபம் வருமா ராமருக்கு. ஸ்தான குரோதம் வரணும். கோபப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோபப்பட்டு தான் ஆகணும். அதனால கோபம் வசத்துல இருக்கா? நம்ம வேணும்னா கோபத்தை வெளிப்படுத்தணும், வேண்டாட்ட கோபப்படாம நம்ம வசத்துல இருக்கணும். நம்ம மிஞ்சி அது வந்துடக்கூடாது. நம்ம அதுக்கு மாஸ்டரா இருக்கணுமே தவிர அது நமக்கு மாஸ்டரா இருக்கக்கூடாது. இப்ப அதனால கேட்கிறார், நியத கோபஹா, கோபம் சரியா உன் கட்டுப்பாட்டுல இருக்கா? மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். கோபம் அப்படிங்கிறது ஆகாரத்துல தான் இருக்கு. பகவத்கீதையிலேயே பகவான் சொல்றான் இல்லையா, சாத்விகம் ராஜசம் தாமசம்னு 3 விதமான ஆகாரங்கள். அந்த ஆகாரங்களை பொறுத்து நம்முடைய குணங்களும் அதே மாதிரி அமையிறது. அதனால உன்னுடைய ஆகாரம் சரியா இருக்கா?
சரி, ஆகாரம் எப்படி சரியா இருக்கணுமே, உடம்புக்கே ஒத்துக்காது, டயபெட்டிஸ்னாலும் அந்த ஒரு ஸ்வீட்டை பார்த்தா நமக்கு சாப்பிடணும் போல தான் இருக்குது. ஃப்ரைட் ஐட்டம்ஸே சாப்பிடக்கூடாதுன்னாலும் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு தோணுறது. ஆகார கட்டுப்பாடுங்கிறது இல்லை, சாப்பிடக்கூடாதுங்கிறத சாப்பிட்றோம்னு இல்லாமல் நிறையவே சாப்பிட்றோம். பாபா சொல்லியிருக்க, இன்னைக்கு பாபாவினுடைய ஆராதனை உற்சவம், ஒரு க்ஷணம் அவரை ஸ்மரிச்சுக்கணும். அவர் சொல்றார், இப்போ நம்ம எல்லாரும் நிறையா சாப்பிட்றோங்கிற, எவ்வளவு சாப்பிடணுமோ அதை காட்டிலும் அதிகமாக தான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். வர வியாதி பூரா குறைச்சி சாப்பிட்றதுனால வர வியாதியே கிடையாது, கூட சாப்பிட்றதுனால விதம் விதமாக வேளை வேளையா காலம்புறம் மத்தியானம் ராத்திரி, அதுக்கு நடுவில் சாயந்தரம், காலம்புறத்துக்கும் மத்தியானத்துக்கும் நடுவில் ஒரு தடவை எத்தனை விதமாக எவ்வளவு சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதுதான் வியாதிக்கெல்லாம் காரணம். பெரியோர்கள் எல்லாம் இவ்வளவுலாம் அந்த காலத்துலலாம் பெரியோர்கள் என்ன, நம்ம தாத்தா பாட்டி இல்லாமே இப்படி எல்லாமா சாப்பிட்டா, அவர்களினுடைய ஒரு வாழ்க்கை முறை என்ன இப்படியா இருந்தது. அப்போ அந்த ஆகாரம்ங்கிறது தான் நம்மளினுடைய பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கு. ஆனால் நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியல. அப்போ ஆகாரத்தை எப்படி நம் கட்டுக்குள்ள வைக்கிறது? கச்சித்தே குரு சுஸ்ரூஷா, குரு கைங்கரியம் எப்படி இருக்கு? குரு கைங்கரியத்தை சரியா பண்ணினோம் என்றால் ஆகாரம் கட்டுக்குள்ள வரும், கோபம் கட்டுக்குள்ள வரும், நம்முடைய தபசு நம்முடைய கட்டுக்குள்ள வரும், தபசு நாளுக்கு நாள் வர்த்திக்கும், எல்லாம் அதுக்கு மேலே கரெக்டாக அப்படியே அது சரியாக நிற்கும். இப்போ அந்த குருநாதர் அப்படிங்கிறவர் தான் அங்கே தான் இருக்குது ஸ்விட்சு மெயினாக. அதை சரியாக அவருக்கு பண்ண வேண்டியதை சரியாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா மற்ற எல்லாம் நமக்கு சரியாக நடக்கும். கச்சித்தே குரு சுஸ்ரூஷா. சாருபாஷினி சொல்லு என்ன அப்படின்னுட்டு கேட்கிறார். மேலே சபரி அதுக்கு பதில் சொல்கிறா, அத்ய பிராப்தா தபசித்திஹி தவ சந்தர்ஷனான்மயா அத்யமே சபலம் ஜன்ம குரவஸ்ச சுபூஜிதாக அத்யமே சபலம் தப்தம் ஸ்வர்கஸ்சைவ பவிஷ்யதி த்வயி தேவவரே ராம பூஜிதே புருஷர்ஷப அத்ய பிராப்தா தபசித்திஹி தவ சந்தர்ஷனான்மயா. அப்பா ராமா, என்னுடைய தபசு சபலமாச்சு. உன்னை எப்போ தர்ஷனம் பண்ணினேனோ உன்னுடைய தர்ஷனத்தால் இதோ இன்று இந்த க்ஷணம் என்னுடைய தபசு சித்தியாச்சு. என்னுடைய ஜன்மாவே சபலமாயிற்று. என்னுடைய குருநாதருக்கு நான் செய்த பூஜைகள் எல்லாம் நன்கு செய்யப்பட்டவையாக ஆனது. குரு கைங்கரியம் நான் சரியா பண்ணியிருக்கேன்னு ஆச்சு. குருநாதர் எனக்கு செய்த அனுகிரகம் இன்னைக்கு பலிச்செடுத்துன்ன உடனேயே குரு பிரசன்னமாயிட்டார், என் குரு கைங்கரியம் சபலமாயிற்று, ஜன்மாவே சபலமாயிற்று. உன்னுடைய தர்ஷனத்தை விட வேற என்ன? பரம புருஷார்த்தம் ஒரு ஜீவனுக்கு அந்த பகவானினுடைய சாட்சா்காரம் தானே, அந்த ஞானம்ங்கிறது தானே பரம புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை நான் அடைந்தேன். நான் செய்த தபஸ் சபலமாயிற்று. எனக்கு நல்ல லோகங்களும் இனிமேல் கிடைக்கும். த்வயி தேவவரே ராம பூஜிதே புருஷர்ஷபா. ஜீவராசிகளுக்குள் மிகவும் சிரேஷ்டமானவனே, தேவவரே ராம, தேவாதி தேவனே, சாக்ஷாத் அந்த பரம்பொருளே, உனக்கு எப்பொழுது பூஜை செய்தேனோ இந்த க்ஷணமே என்னுடைய ஜன்மாவே சபலமாயிற்று. ராமாயணம் பூரா ராமர தெய்வம்னு புரிஞ்சுண்டவா ரொம்ப கம்மி. ராமரும் தன்னை தெய்வம்னு யாருக்கும் காட்டிக்கல. ராமர தெய்வம்னு அப்படி கொண்டாடினதாக ராமாயணம் பூரா வால்மீகி ராமாயணத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த இடத்துல சபரி சொல்றா, தேவவரே ராமான்னு. தேவாதி தேவா, யாருக்கு பயந்து அந்த சூரியன் உதயமாகிறானோ, யாருக்கு பயந்து காற்று வீசுகிறதோ, மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி, யாருக்கு பயந்து மிருத்யு தேவத்தை ஓடுகிறானோ அந்த சாக்ஷாத் பரம்பொருள் நீ அப்படின்னுட்டு ஒரு சாதாரண ஒரு பெண் ராமரை பார்த்து சொல்கிறான். அதனால தான் சாருபாஷினின்னு முதல்ல கூப்பிடுறார். தெரியும் அவள் அந்த ஞானம் கொண்டவள், தான் யாருன்னு அவள் புரிஞ்சுன்னு இருக்கா. எப்படிமா இருக்க சபரி அப்படின்னு கேட்ட உடனே, என்னவோப்பா இருக்கேன், காடு வா வாங்கிறது, நாடு போங்கிறது, தள்ளாட்டம் வந்தாச்சு, முடியலை, வயசாயிட்டா இப்படி தானே சொல்கிறோம், அப்படி சொல்லலை அவள். அப்படி என் தப்ப சித்தியாச்சு, அப்படி என் குரு கைங்கரியம் சபலமாச்சு,
இப்படி வந்தியேப்பா, உனக்கு பூஜை பண்ண கிடச்சிதே, அவ்வளவு அழகா. அடுத்த க்ஷணம் சரீரத்தை விட்டுட்டு போக போறா. ஐயோ போயிடுவோமேன்னு நினைக்கல, அழகா பதில் சொல்றா. அதான் சாருபாஷினின்னு கூப்பிடுறார். அப்படி இப்படி ஒரு ஞானம் இந்த பெண்ணிற்கு எப்படி கிடைச்சது? யாருக்கும் புரியாத ராம தத்துவம் என்பது ராமாயணத்துல இந்த ஒரு சாதாரண ஒரு சபரஜாதி ஸ்திரீக்கு எப்படி கிடைச்சது? அவ என்ன சாஸ்திரங்கள் படிச்சாளா? பெரிய உபனிஷதெல்லாம் படிச்சிட்டாளா? எப்படி கிடைச்சது என்றால் குரு கைங்கரியம், குரு பக்தி, ராமநாம ஜபம். இது அந்த பெண்ணிற்கு இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தது. அப்ப அதுவும் இந்த கலியுகத்துல பகவானினுடைய ஞானம் கைகூடணும்னா நாம சங்கீர்த்தனம் தான் கதி. கலௌ கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். கலௌ கல்மஷ சித்தானாம், கலியுகம், கலியுகத்துல யஜ்ஞ யாகங்கள் செய்யணும்னா செய்ய முடியாது, யாகம் முதலிய கிரியைகள் எல்லாம். ஏன்னா அதற்கு வேணுங்கிற திரவியங்களே நமக்கு கிடைக்காது. பசு நெய் உபயோகப்படுத்தணும்னா நமக்கு எந்த பால் வருதுன்னே தெரியல. அந்த பால்ல இருந்து அதுல இருந்து எந்த நெய் எடுத்து வருது, எல்லா யாகத்துக்கும் டின்னா அப்படியே நெய்யை வாங்கி அப்படியே உபயோகப்படுத்துறா. அது பசு நெய்யா என்னன்னு யாரு கண்டா? இல்ல அந்த உபயோகப்படுத்த வேண்டிய அந்த சமித்துக்கள் பெரிய பெரிய கட்டையா அப்படி விறகு கட்டை மாதிரி போட்டு யாகம் பண்றா. இப்படித்தான் சமித்துக்கள் உபயோகப்படுத்தணும்னு இருக்கு. அப்படி சேகரிக்கப்பட்ட சமித்துக்கள் யாகத்துக்கு உபயோகப்படுவது இல்லை. இல்ல செய்து வைக்கக்கூடிய பிராமணர்கள்னா உபவீதம் முதற்கொண்டு இப்படி செய்து அதை போட்டுக்கணும்னு இருக்கு. அவர்களினுடைய தபஸ்ல அவர்கள் இல்லை. அப்போ செய்து வைக்க கூடியவர்கள் செய்யக்கூடிய முறையும் வேதத்தை சரியா புரிஞ்சுண்டு வரிசையா அதுல உள்ளதுபடி இன்றைக்கு செய்யக்கூடியவர்கள் இல்லை. நம்ம சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி 2 குறைச்சு 2 இங்க கூட்டி அப்படின்னுட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில பலன் மட்டும் கிடைக்கணும்னா கிடைக்குமா? சமைக்கும் பொழுது இன்னைக்கு இது இல்லை, சரி கொஞ்சம் இந்த உப்பை கம்மியாக போட்டுப்போம், கொஞ்சம் இருக்கிற காய்கறியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படி இப்படி பண்ணால் டேஸ்ட்டும் அந்த அளவு தான் இருக்கும் கடைசியில். அந்த மாதிரி பலன் யாகம்னா நமக்கு ஸ்ரத்தை இருந்தால் கூட ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தை இப்பெல்லாம் சொல்லவே கூடாது. அப்படித்தான் பணத்தையும் கொட்டணும்னு நினைக்கிறா, சரீரத்தாலையும் வந்து நிற்கணும்னு நினைக்கிறா ஒரு உற்சவம்னா ஜனங்களுக்கு அவ்வளோ ஸ்ரத்தை இருக்கு. ஆனால் கலியுகத்துல அந்த யாகங்கள் பலன் கொடுக்காது. இல்ல ஒரு தபஸ் புரியணும் அப்படின்னா இந்திரியங்கள் அடங்காது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே இந்திரியங்கள் என்ன நினைச்சாலும் அடங்காது. அப்போ அலம் ரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபைஹி, போரும் போரும்னு சொல்லறது. யாகம் பண்ணினது போரும் இல்ல, தீர்த்த யாத்திரையா போய் க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் ஸ்நானம் பண்ணினது போதும். அலம் ஞான கதாலாபைஹி, யோகம் பண்ணினது போதும். அஷ்டாங்க யோகம் இருக்கு இல்லையா, யமம் நியமம் ஆசனம் எல்லாம் பண்றோமே, அது எல்லாம் போதும் போதும் போதும்னு சொல்றது. என்னது இப்படி போய் சொல்றதே, இதெல்லாம் பண்ணக்கூடாதான்னா பண்ணலாம். இந்த கலியுகத்துக்கான சிலபஸ் இல்லை. ஒரு இருக்கு, படிக்கிறோம், ஒரு காலேஜில் போய் 4 வருஷம் படிக்கிறோம். இந்த செமஸ்டருக்கு இதான் சிலபஸ்ன்னு இருக்கு, இந்த சப்ஜெக்டுக்கு இதான் சிலபஸ்ன்னு இருக்கு. அன்னைக்கு ஏதோ மேக்ஸ் எக்ஸாமில் போய் முந்தின நாள் ஏதோ ஷேக்ஸ்பியரோட பெரிய ஒரு போயம் ஒன்றை படிச்சுட்டு என்னம்மா இருந்ததுன்னு அதை ரசித்து ரசித்து படித்து ஆகா ஆகா அப்படின்னு அதை பற்றி பக்கம் பக்கமாக விரிவாக அவ்வளவு அழகாக அப்படி எழுதினாலும் மார்க் என்ன வரும்? ஃபெயில் தான் இல்லையா? எழுதினது மேக்ஸ் எக்ஸாம், நீ எவ்வளவு பெரிய ஆளா அந்த ஷேக்ஸ்பியரை எழுதினாலும் மார்க் கிடைக்காது. அத மாதிரி கலியுகத்துக்கான சிலபஸ் நாம சங்கீர்த்தனம். அப்படி இருக்கும் பொழுது இந்த யுகத்துல நான் யாகம் பண்றேன், நான் யோகம் பண்றேன், இல்ல அலம் ஞான கதாலாபைஹி, ஆலாபனம் ததறினான்னு அப்படியே ஆலாபனம் பண்றாளே கச்சேரியில, அந்த மாதிரி இழுக்கிறது தான். நான் எது? நான் பிரம்மம், நான் இந்த சரீரம் இல்லை, நான் ஆத்மஸ்வரூபம், நான் சரீரம் இல்லை ஆத்மஸ்வரூபம்ங்கிற வேதாந்த விசாரம், அது எல்லாம் சொல்லிட்டு வேணா இருக்கலாம், அனுபவத்துல வரணுமே. அது எதுவும் கலியுகத்துல அதுக்கான சூழ்நிலை, உலக சூழ்நிலையும் அனுகூலமா இல்லை. அதற்கான பதார்த்தங்கள்
காற்றிலிருந்து தண்ணீர்லேருந்து மாசுபட்டு இருக்கும் பொழுது மனது சுத்தமாக வச்சுக்க முடியாது, நம்ம எவ்வளவு நினைச்சாலும். அப்போ இது எதற்கும் உரிய காலமாக கலியுகம் இல்லாததுனால கலவு நாம சங்கீர்த்தனம், ஒரு சிலபஸ் வச்சானா நாம சங்கீர்த்தனம் அதை செய்ங்கோ. சின்ன குழந்தை, அதுக்கு ஒவ்வொரு வயசுல சின்ன பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம். அதுக்கே ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆறுதுன்னா கொஞ்சம் ஏதோ நல்ல பருப்புஞ்சாதம் குழைவா பிசைஞ்சு இல்லை இட்லி ஏதோ கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கே 16-17 வயசு ஆறுதுன்னா நல்லா வச்சு சாப்பிட்றான், நல்ல ஆசையாக விதம் விதமாக. திரும்ப ஒரு 60 வயசுன்னு ஆச்சுன்னா சாப்பாடெல்லாம் குறையிறது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவுதான் ஜீரணமாகும்னு சரீரத்தில் இருக்கு இல்லையா? அப்படி கலியுகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகிய நமக்கு இவ்வளவுதான் ஜீரணமாகும்னு தெரிஞ்சதுனால பகவான் ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, நாமா சொல்லு, ராம 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 ராமன்னு நீ சொல்லு, அந்த நாமாவே உனக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும், அந்த மட்டும் செய். எவ்வளவோ எல்லாரும் பண்ண வெறுமன ராம 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 ராமன்னு சொன்னா எல்லாம் கிடைச்சிடுமா? भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहीं नहीं रक्षति दुःखकरणे भज गोविंदम. ஆதிசங்கரர் சொல்றார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமத்தே. கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லுடா முட்டாளே அப்படிங்கிறார். ஆஹா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணுங்கிறது சரி, முட்டாளேன்னு கூப்பிட்டுட்டு நான் என்ன முட்டாளா? நான் எவ்வளவு புத்திசாலி, என்னை பார்த்து போய் முட்டாளேன்னு கூப்பிட்டு கோவிந்தான்னு சொல்லுன்னா அப்போ முட்டாள் தானே கோவிந்த நாமம் சொல்லணும். நல்ல புத்திசாலியான எனக்கு நாம சங்கீர்த்தனம்ங்கிறது அப்போ மார்க்கம் இல்லையே அப்படின்னு தானே ஆறுது. இப்படி போய் சொல்றாரே அவர்னா, சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே. டுக்ருங்கரணேன்னு அந்த தாத்து பாட்டம், கரோத்திங்கிற தாத்து டுக்ருங்கரணேன்னு. நீ பெரிய வியாக்கரண சாஸ்திரம் படிக்கிறேன்னு தாத்து பாட்டம் பூரா நீ மனப்பாடம் பண்ணினாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பண்டிதனாக நீ என்ன படித்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய இன்ஜினியர் ஆயிரு, நீ பெரிய டாக்டர் ஆயிரு, நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆயிரு, நீ அவ்வளவு பெரிய ஆடிட்டர் ஆயிரு, நீ எது வேணா படி, நீ எது படித்தாலும் கோவிந்தான்னு உன் வாக்கில் அந்த நாமா மட்டும் வரலன்னா நீ படித்த முட்டாள் தாண்டா, முட்டாளே. அதுக்கு மேலே உனக்கு இது எதுவும் உபயோகத்துக்கு வராது கடைசி காலத்தில். சம்பிராப்தே சந்நிகிதே காலே பார்த்தோம் இல்லையா ஒரு 2 நாள் முன்னாடி. நீ எவ்வளோ பணக்காரனாயிரு, நீ எவ்வளவு சரீர பலசாலியாயிரு, நீ எவ்வளவு படித்தவனாயிரு, நீ எப்பேற்பட்ட பதவியில் வேணாயிரு, கடைசியில் சாவுன்னு வந்துடுறதே. எங்க இருந்தோ அத்தனை பேரும் அப்படியே எப்படியாவது காப்பாத்துங்கோ டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்கோ, எங்க இருந்து அமெரிக்கால இருந்து டாக்டர் கூட்டின்னு வாங்கோ, கோடிக்கணக்கில் செலவு பண்றேன், அப்படியே போயிடுறது. அத்தனை பேருக்கும் எப்படியோ டேக்கா கொடுத்துட்டு போயிடுறது இல்லையா? அப்போ அந்த கடைசி காலத்தில் எது காப்பாற்றும்னா இன்றைக்கு சொல்கிற ராம 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 ராமன்னு என்ன ராமநாமம் சொல்கிறோமோ, இதோ எந்த ஒரு ராமாயணம் கதை கேட்கிறோமோ, இதுதான் அந்த கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்ற போகிறது. அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் யாருக்குனாலும், அதுதான் மார்க்கம். எவ்வளவு படித்தவன் எப்படி இருந்தாலும் க்ஷேமமாக இருக்கணும்னு தானே எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் என்ன ஆசை வாழ்க்கையில்? நான் வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கணும், ஏதோ என் குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும், எனக்கு ஒரு பேசிக்காக என்னுடைய நெசசிட்டிஸ் யாரையும் எதிர்பார்க்காம நான் நன்னா இருக்கணும், ஒரு யாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசை. அதுக்கு தானே படாத பாடுபட்டு அவ்வளவு உழைச்சி அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவும் பண்ணுறோம். அப்போ அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் எப்படி கிடைக்கும் அதுதான் தெரியலை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அங்கே ஓடி லட்சக்கணக்கில் சம்பாதித்தா சுகம் கிடைச்சிடுமோ, இல்லை என் குழந்தைகள்னால எனக்கு சுகம் கிடைச்சிடுமோ, என் மனைவியினால எனக்கு சுகம் கிடைத்திடுமோ, என் நண்பர்கள்னால எனக்கு சுகம் கிடைச்சிடுமோ, என் சொத்து சுகத்தினால எனக்கு சுகம் கிடைச்சிடுமோ, எதுனாலையும் கிடைக்காது. பார்த்தாலே தெரியறதே. பணக்காரனும் கஷ்டப்படுறான், ஏழையும் கஷ்டப்படுறான், படித்தவனும் கஷ்டப்படுறான், படிக்காதவனும் கஷ்டப்படுறான்,
மனைவி இருக்கிறவனும் கஷ்டப்படுறான், மனைவி செத்துட்டாலும் கஷ்டப்படுறான், குழந்தை இருக்கிறவனும் கஷ்டப்படுறான், இருக்கிறவன் கூட கொஞ்சவே கஷ்டப்படுறான், இல்லாதவனும் கஷ்டப்படுறான், எல்லாரும். அப்போ இதனாலெல்லாம் சௌக்கியம்னு இருக்கா? இல்லை. அப்போ சௌக்கியம்ங்கிறது எங்கே இருக்குன்னா உள்ளேருந்து வரணும். மனதின் நிறைவு அதுதான் சௌக்கியம், இருக்கிறதுல திருப்தி அதுதான் சௌக்கியம். அது வரணுமே. எப்படி வரது அப்படின்னா அதுக்குத்தான் இந்த மாதிரியெல்லாம் வருது. அதுக்குத்தான் ராம 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 ராமன்னு அந்த நாம சங்கீர்த்தனம் செய்தால் அந்த மனதின் நிறைவுங்கிறது ஏற்படும். எந்த சௌக்கியத்தை நினைச்சு இவ்வளவு கஷ்டப்படுறோமோ மனசு சந்தோஷமா இருந்துட்டா போரும். அந்த சந்தோஷத்துக்கு வழி இதுதான். ராம 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 ராமன்னு சொல்லி பாருங்கோ. சொல்கிறவாளுக்கு தெரியும். ஏற்கனவே ஒன்றும் இல்லை, டெய்லி கொஞ்ச நேரம் பஜனை கேட்டா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சுகமாக பாடுறா சௌக்கியமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கதை கேட்டா மனசுக்கு சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்குது. நித்தியம் ஒரு பக்கம் ராம 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 ராம. சின்ன குழந்தைகள் எழுதுகிற மாதிரி இருக்கே அதுதான் பெரிய படிப்பு. அதுதான் ராம 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 ராம. ஒரு பக்கம் டெய்லி எழுதுங்கோ. வாழ்க்கையே எப்படி மாறுறதுன்னு பாருங்கோ. சத்தியமாக மாறும் அந்த ராமநாமம் என்பது. அந்த நாமத்தை தன்னுடைய தபசாக இப்ப இந்த சபரி கொண்டிருந்தாளா? சாதாரண ஒரு படிக்காத ஒரு காட்டுமிராண்டி ஸ்திரீ, பச்சை மாம்சம் சாப்பிட்டு கொண்டிருந்தவள் இன்றைக்கு ராமர் வந்து உன் தபசு சித்தியாச்சான்னு நேர்ல வந்து கேட்கக்கூடிய தபஸ்வியாக ஆகி அந்த தபசில் வெற்றியும் பெற்று மேல அடுத்தது என்ன சொல்றா ராமர்கிட்ட? மேல ராமருக்கு காய் கனிகள் எல்லாம் கொடுக்கறா. ராமருக்கு ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி காட்டுறா. அதற்கப்புறம் ராமர்கிட்ட சொல்றா, அப்பா ராமா நான் கிளம்பலான்னு இருக்கேன். என்ன கிளம்பலாம்? ராமர் தானே வந்திருக்கார், அவர் தானே கிளம்பணும், இது அவளுடைய ஆசிரமம் தானே அப்படின்னா, இல்லைப்பா நான் கிளம்பலான்னு இருக்கேன். ராமரும் சிரிக்கிறார். அழகா அப்படியே அமர்ந்தாள் பத்மாசனத்தில். யோகாக்னியினால தன்னுடைய சரீரத்தை பஸ்மமாக்கினாள். அப்படியே பஸ்மமாக்கி கிளம்புறாளாம். ஜ்வலத் பாவக சங்காஷா ஸ்வர்கமேவ ஜகாமக திவ்யாபரண சம்யுக்தா திவ்யமால்யானுலேபனா திவ்யாம்பரதரதரா பபூவ பிரியதர்ஷனா விராஜயந்தி தம் தேசம் வித்யுத் சௌதாமணி இவ யத்ர தே சுக்ருதாத்மானோ விஹரந்தி மஹர்ஷயः தத் புண்ணியம் சபரி ஸ்தானம் ஜகாம ஆத்மசமாதினா. அப்படியே தக 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 தகன்னு ஜொலிக்கக்கூடிய ஒரு விமானம் வந்து அப்படி நிற்கிறது. அந்த விமானத்தில் அழகான ஆபரணங்கள் எல்லாம் தளித்தவளாக, அப்படி ஒரு ஆச்சரியமான அலங்காரம் செய்து கொண்டவளாக, அப்படி பெரிய தபஸ்விகள் எல்லாம் எந்த ஒரு ஸ்தானத்தை அடைவார்களோ, சபரியினுடைய குருநாதர் எந்த ஸ்தானத்தை அடைந்தாரோ அந்த ஸ்தானத்தை சபரி தன்னுடைய அந்த ஒரு தபசினால் அடைந்தாள் என்று ராமர் சாட்சியாக ராமர் சந்நிதியில் சபரி இந்த பிராகிருத சரீரத்தை விட்டு அப்ராகிருதமான சரீரத்தோடு அப்படியே மேல்லோகம் சென்றாள் என்று சபரி மோக்ஷம் அப்படின்னுட்டு சொல்கிறோம். ஆச்சரியமான சரித்திரம். நமக்கு வந்து மற்ற அதுவும் நம்மளை மாதிரி எல்லோருக்கும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு மார்க்கத்தை காட்டின சரித்திரம். ஒரு குருநாதர் அவரை அடைந்து அவர் வாக்கில் நம்பிக்கை வைத்து அவருக்கு கைங்கரியம் செய்து நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருந்தால் ஞானம் கைகூடும், பகவானினுடைய திருவடியை அடைவோம் என்பதோட இன்றைக்கு அந்த ராமரினுடைய ஒரு அனுகிரகத்தினால், குருநாதரினுடைய ஒரு அனுகிரகத்தினால் நாம் எல்லோருக்கும் அந்த ராம நாம ஜபத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நிறைய நாம சங்கீர்த்தனம் செய்து குரு கைங்கரியம் செய்து ராம பக்தி ஏற்பட்டு ராம சரணாரவிந்தங்களை அடைவோமாக என்ற பிரார்த்தனையோட இன்றைக்கு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குருநாத் மகாராஜ் கி. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா
ஹரே ஹரே